ஓகே. சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? பேச கேக்குதா? ஓகே. லாஸ்ட் கிளாஸோட கன்க்ளூஷன் தான். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மைனர் மெத்தட்ஸ பத்தி பார்க்க போறோம். அப்ப 1 மைனர் மெத்தட்ஸ்ன்னு போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து மேஜர் மெத்தட் குளோரினேஷன பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைனர் மெத்தட் முடிஞ்சிரும். இப்ப மைனர் மெத்தட்ஸ். மைனர் மெத்தட்ஸ்ன்னு போட்டுக்கிடுங்க. இல்ல ஒவ்வொன்னா பார்க்கணும் வரிசையா. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பாயிலிங் ஆஃப் வாட்டர். தண்ணீய கொதிக்க வைக்கக்கூடிய முறைய தான் பார்க்க போறோம். இப்ப தண்ணீய கொதிக்க வைக்கக்கூடிய முறைங்கிறது வீட்ல தண்ணி வந்து ஹீட் பண்ணி குடிக்கிறோம்ல, அந்த ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட அதான். ஓகே. பாயிலிங் ஆஃப் வாட்டர். பாயிலிங் ஆஃப் வாட்டர்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. அதுல பாயிண்ட் பாயிண்ட்டா எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். எக்ஸாம் பாயிண்டர் என்ன குடுக்குறேன், எல்லாமே குடுக்குறேன். மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். மோஸ்ட் எஃபெக்டிவ்னா எல்லாருமே எல்லார் வீட்லயும் தண்ணீய சுட வச்சு குடிச்சுக்க முடியும். எஃபெக்டிவ் மெத்தட். அதுக்கடுத்து நாட் ஃபிட் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா வீட்ல தண்ணிய காய்ச்சி குடிக்க முடியும். ஓகேவா? ஹீட் பண்ணி குடிக்க முடியும். நம்ம வாட்டர் சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்ல. ஒரு எலிவேட்டர் டேங்கோ, இல்ல சர்ஃபேஸ் டேங்கோ, இல்ல சப்சர்ஃபேஸ் டேங்கோ அமைச்சு, பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்றோம்ல, இந்த மணி நேரத்துல தண்ணி வர்ற மாரி. ஒரு கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ்டா வந்து அ ஒரு டைம் செட் பண்ணி, அந்த டயத்துல டெய்லி தண்ணி சப்ளை குடுத்துட்டு இருக்காங்கல்ல. அது மாரி ஒரு மாஸ் தண்ணிய வந்து மாஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர பாயிலிங் பண்ணி, அத பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப இந்த நோய் தொற்றுகள் பரவக்கூடிய காலங்கள், மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல அந்த குறிப்பிட்ட நகராட்சியோ, ஊராட்சியோ, பேரூராட்சியோ பொதுமக்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுக்கலாம். ஒரு அவேர்னஸ்க்காண்டி. எல்லாரும் இந்த காலங்கள்ல தண்ணீய சுட வச்சு குடிங்க. உங்களுக்கு அதிக நோய் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்கலாம். ஆனா மொத்தமா மாஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர பாயிலிங் பண்ணி அது பொதுமக்களுக்கு ஹீட் பண்ணி தண்ணீய அனுப்ப முடியாது. அப்ப நாட் ஃபிட் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை. 2வது பாயிண்ட். இப்ப நாட் ஃபிட் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை. அதுக்கு 3வது பாயிண்ட். நோ ஃபியூச்சர் கன்டாமினேஷன் இஸ் பிரிவென்டட். இப்ப நீங்களே தண்ணீய வீட்ல வந்து ஒரு ஒரு 1/2 லிட்டர் தண்ணிய வந்து கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்சு லைட்டா காய வச்சுட்டு, கொஞ்சம் லைட்டா ஆற வச்சுட்டு குடிக்கிறீங்க தண்ணிய. ஊத்தி வச்சு ஒரு பாட்டில்ல. இப்ப தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க. தண்ணீல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டீஸ் எல்லாம் இறந்துருச்சு. அப்ப தண்ணி வந்து சுத்தமா இருக்கு. ஆனா, அந்த தண்ணி சூடா இருக்க வரையும் தான். மறுபடியும் அந்த தண்ணி வந்து நீங்க தொறந்து வச்சிருக்கீங்க. ஆறி போயிருச்சு. இப்ப ஏதாச்சும் ஒரு இம்பியூரிட்டீஸ் உள்ளுக்குள்ள வெளிப்புறத்திலேருந்து உள்ளுக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தண்ணிய கொதிக்க வச்ச உடனே நீங்க குடிச்சிட்டீங்க அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல தண்ணி கொதிக்க வச்சு ஒரு ஓரத்துல வச்சிருக்கீங்க. அது ஆறி போனதுக்கு அப்புறம், அதுல வந்து இம்பியூரிட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய இம்பியூரிட்டீஸ அது தடுக்காது. தண்ணிய கொதிக்க வச்சா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ல இருக்க நுண்ணுயிரிகள தான் கொல்லுமே தவிர, தண்ணிய கொதிக்க வச்சு நீங்க வெளில வச்சு ஆற வச்சதுக்கு அப்புறம், இனிமே புதுசா ஒண்ணு வரப்போது உள்ளுக்குள்ள அப்டின்னா, அது தடுத்து நிறுத்தாது. "நீ வராத. என்ன கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்காங்க. நான் சூடா இல்லாட்டியும் கூட நான் கொதிக்க வச்ச தண்ணி. நீ வராத அப்டின்னா அது சொல்லி தடுத்து நிறுத்தாது. அப்ப நோ ஃபியூச்சர் கன்டாமினேஷன் இஸ் பிரிவென்டட். கிளியர் புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. நோ ஃபியூச்சர் கன்டாமினேஷன் பிரிவென்டட். இதுக்கான மீனிங் அதான். அப்ப நோ ஃபியூச்சர் கன்டாமினேஷன் இஸ் பிரிவென்டட். நோன்னு தான் குடுத்துருக்கேன். பிரிவென்டட். அதுக்கடுத்து யூஸ்டு ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பர்ப்பஸ். அப்ப நம்ம இது எந்த மாதிரியான இடங்கள்ல பயன்படுத்திக்கலாம்னா, இண்டிவிஜுவலா வீட்ல வந்து தண்ணீய சுடு பண்ணி குடிச்சுக்கிறது. டொமஸ்டிக் பர்ப்பஸ். அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது முக்கியமா வந்து எமர்ஜென்சி பீரியட். மழை பெய்யக்கூடிய காலங்கள், அதிக தொற்று நோய்கள் வரக்கூடிய காலங்கள்ல, தண்ணீய வந்து கொதிக்க வச்சு குடிச்சுக்கிறீங்க அப்டின்னா, அப்ப சில சில பாக்டீரியாஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தண்ணி மூலம் உருவாகக்கூடிய வாட்டர் போர்ன் டிசீஸ்லேருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும். அப்ப யூஸ்டு ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பர்ப்பஸ்.
டியூரிங் எமர்ஜென்சிஸ். அப்ப எழுதிக்கிறேங்க. யூஸ்டு ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் டியூரிங் எமர்ஜென்சிஸ். ஓகே. பாயிலிங் ஆஃப் வாட்டர் முடிஞ்சிருச்சு. 4 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுமே அதிக டைம் கேட்கப்பட்டதுதான். அடுத்து 2வது ஆடிங் லைம் இல்லாட்டி ஆடிங் எக்ஸஸ் லைம். அப்ப எக்ஸஸ் லைம் ஆட் பண்றது. ஓகே. அப்ப மைனர் மெத்தட்ல 2வது பின்னு போட்டுக்கிறேங்க. ஆடிங் எக்ஸஸ் லைம். லைம்னா சுண்ணாம்பு தான். எக்ஸஸா சேர்க்கும். அப்ப இது எந்த அளவுக்கு பாக்டீரியா கொல்லும் அப்படின்னா 99.3% டு 100% வரை பாக்டீரியா கொல்லும். டு ஹீல் பாக்டீரியா 99.3% டு அப் டு 100%. அப்ப எழுதிக்கிறேங்க. டு ஹீல் பாக்டீரியா 99.3% டு 100%. அதுக்கடுத்து நம்ம லைம் எக்ஸஸா சேர்க்கிறோம். அப்ப லைம்ங்கிறது ஒரு அல்கலைன் நேச்சர் பேஸ் காரம். அப்ப அத எக்ஸஸா சேர்க்கும்போது pH வேல்யூ இன்னும் கூடும். அப்ப அல்கலினிட்டி இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இட் இன்க்ரீஸ் த pH. To increase the pH value. ஆல்ரெடி நான் ஆழம் நடத்தும்போது சொன்னேன். 6.5 to 8.5 நீங்க மெயின்டெயின் பண்ணணும். உங்களுடைய ஆழமோட pH லிமிட்ட. ஒருவேளை 6.5 கீழ இருந்துச்சுன்னா, நம்ம வந்து லைம் சேர்த்து அத வந்து நம்ம அல்கலைன் நேச்சர் pH ஓட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணி அந்த அல்கலைன் நேச்சருக்கு 6.5 to 8.5 கொண்டு வந்து வச்சுக்கிறேங்க. அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். அப்ப அங்கேயே சொல்லியிருப்பேன். நம்ம pH ஓட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா லைம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப எக்ஸஸாவே லைம் சேர்த்திருக்கோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா pH ஓட வேல்யூ இன்கிரீஸ் தான் ஆகப்போகுது. pH வேல்யூ இன்கிரீஸ் ஆகுது. அது 7 கிராஸ் பண்ணிட்டாவே நமக்கு பேஸ்ன்னு சொல்லக்கூடிய காரத்தன்மைக்குள்ள வந்துரும். 7க்கு கீழ இருந்தா தான் உங்களுக்கு அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அசிடிட்டி நேச்சர்ல இருக்கும். அப்ப pH ஆல்ரெடி இன்கிரீஸ் ஆகுது எக்ஸஸ் லைம்னால. அப்ப அல்கலினிட்டின்னு சொல்லக்கூடிய பேஸ் தன்மை அதிகமாகும். அப்ப ஆல்சோ இன்கிரீசஸ் அல்கலினிட்டின்னு எழுதிக்கிறேங்க. இல்லாட்டி அல்கலினிட்டி இன்கிரீசஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. அப்ப இன்கிரீஸ் த pH வேல்யூ அண்ட் அல்கலினிட்டி இன்கிரீசஸ். ஓகே. அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் இன்கிரஸ்டேஷன் அக்கர். அப்ப ரீகார்பனேஷன் சுட் பி டன் அப்படின்னு போடுங்க. அப்ப உள்ளதுக்குள்ள படிஞ்சு பைப்ல வந்து என்ன செய்யணும்னா அரிமானங்களையும் ஏற்படுத்தும். ஓகே. அப்ப இன்கிரஸ்டேஷன் அக்கர் ஆகும். அப்ப ரீகார்பனேஷன் திருப்பி கார்பன் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணி அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லைம் எக்ஸஸா போச்சு அப்படின்னா அது நடுநிலையே செய்யணும். அப்ப ரீகார்பனேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தணும். இப்ப எழுதிக்கிறேங்க. இன்கிரஸ்டேஷன் அக்கர். அதிகப்படியான லைம் சேர்க்கும் பொழுது உள்ள இருக்கிற பைப்புக்குள்ள அந்த லைம் அங்கங்க படிஞ்சு அந்த படிஞ்சு இருக்கக்கூடிய லைமே உள்ளுக்குள்ள வந்து அரிமானத்தை ஏற்படுத்தி சொல்ல விட்ட மாதிரி அங்கன ஊசிக்கன்னா வந்து தண்ணி வந்து ஒரு ஸ்டீல் பைப்லோட வெளில வரது வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டர் சப்ளை பைப் ஸ்டீல் பைப்பே போட்டிருந்தாலும் அது துருப்பிடிச்சு ஒரு ஊசி குண்டு ஊசி போற அளவுக்கு ஓட்டை இருந்து தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. சார் கிளியர்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இன்கிரஸ்டேஷன் ஆக்க எக்ஸஸா இருக்கக்கூடிய லைமை ரிமூவ் பண்றதுக்காண்டி ரீகார்பனேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தணும். அப்ப இன்கிரஸ்டேஷன் இன்கிரஸ்டேஷன் occurs. Recarbonation should be done.
சுட் பி டன் போடுங்க. அதுக்கடுத்து டோசேஜ் எவ்வளவு குடுப்பான் அப்டின்னா, 14 டூ 44 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு குடுக்கும் டோசேஜ். கலக்கிருங்க. அவ்வளதான். அப்ப ஆடிங் எக்ஸஸ் லைம்ல இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ்கள் பார்த்தா போதும். அதுக்கடுத்து நான் 3வது ட்ரீட்மெண்ட், ஃபைனல் ட்ரீட்மெண்ட்ல ஓசோன். ஓசோன்ங்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்ட உள்ளுக்குள்ள அனுப்பி, நார்மலா வாட்டர் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன ஒரு ஹை எலக்ட்ரிசிட்டி உள்ளுக்குள்ள அனுப்பி, அத ஓசோனா மாத்தணும். ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஓசோனா மாத்தணும். கீழ கூட பார்முலா மாரி ஈக்குவேஷன் மாரி குடுக்குறேன். அப்ப ஓசோன்ங்கிறது என்ன அப்டின்னா, ப்ளூ ரன்சன் ஸ்மெல்லிங் கேஸஸ் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அதுதான் என்ன செய்யும் அப்டின்னா, அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டீஸ்லாம் கிளியர் பண்ணுது. அப்ப இதோட டோசேஜ் வந்து 2 டூ 3 பிபிஎம் வரையும் குடுக்கலாம். அப்ப இதுல வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடியில ஏதாச்சும் படிஞ்சு காணப்படுமா அப்டின்னா, ரெசிடியல்ன்னு சொல்லக்கூடிய கீழ படிவுகள் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும்னா 0.1 பிபிஎம் அளவுக்கு இருக்கும். அப்ப இந்த ஓசோன் பயன்படுத்த ஒரு நன்மை என்ன அப்டின்னா, நார்மல் தண்ணியே நல்ல டேஸ்ட்டா குடுக்கும். ஆனா நம்மளுடைய ரெசிடென்ஷியல் பர்ப்பஸ்க்கு ஓகே அதிகம் இத எடுத்துக்க முடியாது. ஓகே. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்டா இருக்கும். அவ்வளதான். ஓகே. அதோட மென்ஷன் பண்ண வேண்டியதுல அட்வான்டேஜஸ் ஃபோட்டோட தனியா ஒரு 3, 4 பாயிண்ட் குடுக்குறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எது முக்கியம் அப்படின்னு குடுக்குறேன். அப்ப ஓசோன்னு எழுதிக்கிறீங்க. அப்ப 3வது மெத்தட் வந்து ஓசோன். சின்னு போட்டுக்கிறேங்க. Ozone is produced by high voltage current. Produced by high voltage current. இப்ப நார்மல் ஒரு வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 3 இன்டு O சஃபிக்ஸ்ல 2 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி அனுப்புங்க. அண்ட் ஹை எலக்ட்ரிசிட்டி ஓசோன்ங்கிறது உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அன்ஸ்டேபிள். அப்ப இதுல வந்து ஒரு கேஸஸ் ஃபார்ம் ஆகும். ப்ளூ ரன்சன் ஸ்மெல்லிங் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஓசோன் இஸ் ப்ளூ ரன்சன் ஸ்மெல்லிங் கேஸஸ். அப்ப டோசேஜ்ங்கிறது 2 to 3 ppm அளவுக்கு இருக்கணும். ரெசிடியூல் வந்து 0.1 ppm. அட்வான்டேஜஸ் எழுதிக்கிறேங்க. அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்.
வாட்டர் வில் பி டேஸ்ட். வாட்டர் வந்து டேஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நோ ரெசிடியூல் ஆர் பிரசன்ட். நோ ரெசிடியூல் ஆர் பிரசன்ட். அதுக்கு வந்து லெஸ் எஃபெக்ட் கம்பேர்ட் டு குளோரினேஷன் போடுங்க. கம்பேர்ட் டு குளோரினேஷன். லெஸ் எஃபெக்ட் கம்பேர்ட் டு குளோரினேஷன். அதுக்கடுத்து யூஸ்டு இன் ஸ்விம்மிங் பூல்ஸ். ஓகே, அவ்வளவுதான். அப்ப 3வது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆடிங் அயோடின் அண்ட் புரோமின். அயோடின் அண்ட் புரோமின்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் மாரி இருக்கும். மாத்திரை மாதிரி இருக்கும். அப்ப வந்து ஒரு ஒரு பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு இது பயன்படுத்திக்கலாம். ஒரு 8 பிபிஎம் அளவுக்கு டோசேஜ் சேர்த்துக்கிறோம்னா, கான்டாக்ட் பீரியட்ன்னு பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 மினிட்ஸ். ஓகே, ஒரு ஆர்மி ட்ரூப்ஸ்க்கு, ஸ்விம்மிங் பூல்ஸ்க்கு இந்த மாரி இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது இதுவும் அப்படிதான். அப்ப யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பாக்டீரியாஸ் உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா, அது தடுத்து நிறுத்தாது. கேனாட் ரெடியூஸ் த ஃபியூச்சர் கண்டாமினேஷன். ஓகே, எழுதிக்கிடுங்க. ஆடிங் அயோடின் அண்ட் புரோமின் டேப்லெட்ஸ். ஆடிங் அயோடின் அண்ட் புரோமின் போட்டுக்கிடுங்க. டேப்லெட் மாரி இருக்கும். ஓகே. டின்னு போட்டுக்கிடுங்க. ஆடிங் அயோடின் அண்ட் புரோமின். இப்ப டோசேஜ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டோசேஜ் 8 பிபிஎம் அளவுக்கு. கான்டாக்ட் பீரியட் எவ்வளவு நேரம் வந்து கான்டாக்ட் பீரியட் இருக்கும் அப்படின்னா 5 மினிட்ஸ். அதுக்கடுத்து இது வந்து பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு பயன்படுத்த முடியாது. ஓகே, அப்ப கேனாட் பி யூஸ் இன் பப்ளிக் வாட்டர் சப்ளை. யூஸ்டு ஃபார் ஆர்மி ட்ரூப்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ் இந்த மாதிரி இடங்களை வச்சு தான் பயன்படுத்தும். இப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. cannot be used in public water supply. ரெண்டாவது பாயிண்ட் யூஸ்டு ஃபார் ஆர்மி ட்ரூப்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ் எக்ஸெட்ரா. Swimming pools etc. அதுக்கடுத்து cannot reduce the future contamination.
Is a future contamination. அவ்வளோதான். இந்த அளவு பாயிண்ட் பார்த்துட்டா போதும். அயோடின் அண்ட் புரோமின்ல. அதுக்கு வந்து யூவி ரேஸ் ட்ரீட்மெண்ட்னு போட்டுக்கிறேங்க. இப்ப எல்லாமே மைனர் மெத்தட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து யூவி ரேஸ் மெத்தட். ஈன்னு போட்டுக்கிறேங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் மெத்தட். அல்ட்ரா வயலட் ரேஸ் ட்ரீட்மெண்ட்டோட போட்டுக்கலாம். ட்ரீட்மெண்ட். ஓகே. அப்ப எபிசியனியன் ஹில்லிங் ஆல் டைப் ஆஃப் பாக்டீரியா. அப்ப இது வந்து பேத்தோஜெனிக், நான் பேத்தோஜெனிக் எல்லா பாக்டீரியாவே இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஹெல்ப் பண்ணுது. அப்ப இது கிட்டத்தட்ட எந்த மெத்தட் மாதிரி அப்படின்னா ஸ்டெர்லிஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்லிசேஷன் சொல்லுவோம்ல. பேத்தோஜெனிக், நான் பேத்தோஜெனிக் ரெண்டையும் கொல்லலாம். அதே மெத்தட் மட்டும் தான் இது செயல்படும். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் கண்டாமினேஷன் நடக்குது அப்படின்னா, அத தடுக்கிறதுக்கான ரெசிடியூல் இதுல இருக்காது. நோ ரெசிடியூல் எஃபெக்ட். அதுக்கடுத்து இட் சுட் லெஸ் டர்பிடிட்டி அண்ட் லெஸ் கலர். கலர் ரொம்ப கம்மியா இருக்கும். கலக்கல் தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த யூவி ரேஸ் ட்ரீட்மெண்ட் உட்படுத்தும் பொழுது, டோசேஜ்ங்கிறது 15 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல போயிறக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். சரி எழுதிக்கிறேங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே எழுதிக்கிறேங்க. எஃபிசியன்ட் இன் கில்லிங் ஆல் டைப் ஆஃப் பாக்டீரியா. ஆல் டைப் ஆஃப் பாக்டீரியா. அதுக்கடுத்து இட் ப்ரொடியூஸ் ஸ்டெர்லைஸ்டு மெத்தட்னு போடுங்க. அதுக்கடுத்து நோ ரெசிடியல் எஃபெக்ட் ஃபார் ப்ரொடெக்டட் எகைன்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டாமினேஷன். ஓகே, எந்த ஒரு ரெசிடியலுமே இருக்காது. ரெசிடியல்னா ஒரு வேளை ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நட அதை எதிர்த்து அந்த இம்யூனிட்டிஸோட போராடுறதுக்காண்டி சம் உள்ளுக்குள்ள ரெசிடியூஸ் படைச்சு காணப்படும். அது இருக்காது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா யூவி ரேஸ் மெத்தட் தானே. ஓகே, அப்ப இதுல எங்க உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டாமினேஷன் இருக்க போகுது? அந்த யூவி ரேஸ் வந்து அனுப்புற வரையும் தான். அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாவே அப்புறம் அவ்வளவுதான். இத்தனை குளோரினா உள்ளுக்குள்ள கொட்டி மீதி இடையில பாதி வந்து கீழே எஞ்சி கிடக்குது. இப்ப கீழே படிஞ்சு கிடக்குறது வந்து ஃபியூச்சர் கண்டாமினேஷன் அப்ப தடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப எழுதிக்கிறீங்க. இப்ப நோ ரெசிடியல் எஃபெக்ட் ஃபார் ப்ரொடெக்ட் எகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டாமினேஷன். இப்ப நோ ரெசிடியூவல் எஃபெக்ட் ஃபார் ப்ரொடெக்டட் எகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டாமினேஷன். அடுத்து அதுக்கடுத்து இட் சுட் லெஸ் டர்பிடிட்டி அண்ட் லெஸ் கலர். இட் சுட் less turbidity and less color. அதுக்கு டோசேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேங்க. டோசேஜ் எந்த அளவுக்கு அப்படின்னா நாட் கிரேட்டர் தென் 15 மில்லிகிராம் பர் லிட்டர். ஓகே, அதுக்கு பொட்டாசியம் பெர் மேங்கனேட்.
அடுத்த மெத்தட் எழுதிக்கிறங்க. எஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு கொடுக்குது. KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். வெல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சரி, வெல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். வெல் வாட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிணத்து நீருக்குன்னா. இப்படி வருடங்களுக்கு முன்பு இந்த பைப்னா அப்பனா போர்வெல்லாம் போறதில்ல. அந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் சொல்ற ஹேண்ட் பம்ப்னா அப்பனா இல்ல. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத போது மக்கள் எப்படி குடிநீர் பயன்படுத்துனாங்கன்னா, கிணறு வந்து ஏதாச்சும் ஒரு கிணறு வந்து குடிநீருக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த கிணத்துலருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது, நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல உட்பட்டாங்க. வாட்டர் மூலமா பரவக்கூடிய வாட்டர் போர்ன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விப்ரோ காலரே அப்படிங்கிறதுனால வரக்கூடிய காலரான்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குலாம் முன்னாடி. அப்ப அப்பதான் என்ன செஞ்சாங்கன்னா, இது மாரியான பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா அந்த இதுல போட்டுறது. புதுசா பொதுவா வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த குடிநீருக்காண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த கிணற்றுல இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து 1 டூ 2 ppm அளவுக்கு சேர்ப்பாங்க டோசேஜ். அது சேர்த்த உடனே ஒரு 4 டூ 6 மணி நேரம் அந்த தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. சரி, 4 டூ 48 மணி நேரம் வந்து தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கான்டாக்ட் ஆகி ரியாக்ஷன் காட்டுறதுக்கே 4 டூ 6 மணி நேரம் ஆகும். அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட்க்கு உட்படுத்தினதுக்கு அப்புறம் 48 மணி நேரம் அதுல தண்ணி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் செத்து போயிருக்கும். அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் குடிநீருக்கு. அப்ப எழுதிக்கிறங்க. இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, KMnO4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதையும் பாயிண்ட் பாயிண்ட்டா எழுதிக்கிறங்க. பாயிண்ட் நம்பர் 1 சூட்டபிள் ஃபார் வெல் வாட்டர். இப்ப பர்ட்டிகுலரா எத வந்து கொல்றதுக்குன்னு பயன்படுத்துறோம் அப்படின்னா, காலராவ ஹார்சஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. பர்ட்டிகுலர்லி ஹில்ஸ் காலரா ஹார்சிங் பாக்டீரியா. Particularly hills cholera hashing bacteria. இப்ப டோசேஜ் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, டோசேஜ்ன்னு போட்டுக்கிறேங்க. 1 டூ 2 ppm அளவுக்கு சேர்க்கணும். கான்டாக்ட் பீரியட் எவ்வளவு நேரம் அப்படின்னா, கான்டாக்ட் பீரியட் 4 டூ 6 ஹவர்ஸ் வரைக்கும். 4 ஹவர்ஸ் டூ 6 ஹவர். அதுக்கு அந்த ட்ரீட்டட் வாட்டர் யூஸ் ஆஃப்டர் 48 ஹவர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க. 48 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 48 மணி நேரம் கழிச்சு தான் இத பயன்படுத்தணும். அப்ப the treated water use after 48 ஹவர்ஸ். ஓகே. அதுக்கடுத்து எழுதிக்கிறங்க. லாஸ்ட் எப்போ வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஜி எழுதிக்கிறங்க. சில்வர் கேட்டயான் ப்ராசஸ் சொல்லுவாங்க. எலக்ட்ரோ கேட்டயான் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. அடுத்து லாஸ்ட் இந்த சில்வர் அயன்ஸ் ப்ராசஸ் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பேன் மேல. அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப லாஸ்ட் மைனர் மெத்தட்ல லாஸ்ட் ஜின்னு போட்டுக்கிறங்க. சில்வர் ஆர் எலக்ட்ரோ கேட்டயான் ப்ராசஸ்.
இப்ப இதுல டோசேஜ் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா 0.05 ppm to 1 ppm வரை. இல்ல மில்லிகிராம் பர் லிட்டர்லயும் குடுக்கலாம். ppm மில்லிகிராம் பர் லிட்டர் எல்லாம் ஒரு யூனிட் தானே. பட் டோசேஜ் வந்து 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர் to 1 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு தான் குடுக்கணும். இது இது வந்து எப்படின்னா, மேல பார்த்த எல்லா மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட்லியஸ்ட் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. 2டே பாயிண்ட் தான். அப்ப காஸ்ட்லியஸ்ட் மெத்தட் அமாங் ஆல். ஓசோன் மெத்தடு, யூவி ரேஸ் மெத்தடே காஸ்ட்லியஸ்ட் தான். அதை விட இது காஸ்ட்லியஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப காஸ்ட்லியஸ்ட் மெத்தட் அமாங் ஆல். அதுக்கடுத்து ரிமூவிங் ஆல் அல்கேஸ். இட் ஆஃப்டர் யூஸ் ஆஃப் ரிமூவிங் சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் சல்பேட்ஸ். எல்லா வகையான ஆல்கேஸையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். அதோட இது எப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் ஆஃப்டர் யூஸ் ஆஃப் சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டரையும் ஹைட்ரஜன் சல்பேட்டையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பயன்படுத்தும். கான்டாக்ட் பீரியட் வந்து 1/4 மணி நேரத்துல ஆரம்பிச்சு 3 மணி நேரம் வரையும் கான்டாக்ட் ஆகும். ரியாக்ஷன் காட்டும். 15 மினிட்ஸ் to 3 ஹவர்ஸ் வரை. அப்ப எழுதிக்கிறீங்க. ரிமூவிங் all alkanes it after use of removing suspended organic matter and hydrogen sulfate. கான்டாக்ட் பீரியட்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 15 minutes to 3 hours. அவ்வளவுதான். இந்த அளவு பார்த்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். மைனர் மெத்தட்ல A to G வரையும் கொடுத்துருக்கேன். இந்த விஷயங்களை வச்சே பார்த்தா போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 மெத்தட் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க. அடுத்து மேஜர் மெத்தட் பார்க்கலாம். மேஜர் மெத்தட பொறுத்தவரை ஒண்ணுதான். ஆனா இருக்கிறதுலே அதான் பெருசு. பெருசு கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள அதிக டைம் கேட்டுட்டு இருக்கான். இதுலயும் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஓகே. மேஜர் மெத்தட்னா என்ன அப்படின்னா மேலே கொடுத்துருப்பேன். குளோரினேஷன் ப்ராசஸ் அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட்னால எடுத்திருக்காங்க. ரொம்ப சீப்பாவும் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். இப்ப பப்ளிக் வாட்டர் சப்ளை வந்து தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது முக்கியம் மழை காலங்கள்லனா தண்ணியில குளோரின் வாட்டர் அடிக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கண்டுபிடிச்சிடலாம். லிக்விடாவோ, பவுடராவோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள குளோரின் வந்து சேர்த்திருப்பாங்க. டேப்லெட் மூலமாவோ. அப்ப அந்த குளோரின் வந்து காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய பாக்டீரியாஸையும் கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கிறதுனால, மேஜர் மெத்தட் கேட்டகரியில குளோரினேஷன் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப எடுத்தோனே குளோரின்ல என்னென்ன இருக்கு டெஸ்ட் அப்படி இப்படின்னு போகாம, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டெப் வைஸ் எப்படி கொண்டு போகணுமோ, அது மாரி கொண்டு போறேன் எழுதிக்கிடுங்க. மேஜர் மெத்தட்ன்னு போட்டுக்கிடுங்க. மேஜர் மெத்தட்ஸ். அதுல வந்து குளோரினேஷன்.
இட் இஸ் சீப் அண்ட் பெஸ்ட். குளோரின்ங்கிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கக்கூடியது. அப்ப இட் இஸ் சீப் அண்ட் பெஸ்ட். அதுக்கடுத்து நம்மளுடைய குளோரினோட Cl2ன்னு சொல்லக்கூடிய குளோரினோட ஃபர்ஸ்ட் குளோரின வாட்டரோட ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நமக்கு ஹைப்போகுளோரஸ் ஆசிட்ங்கிறது உருவாகும். HOCl ஹைப்போகுளோரஸ் ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆசிட் வந்து உருவாகுது. ஹைட்ரோகுளோரஸ்னா இது. எப்ப சார் அப்படின்னா pH வந்து கிரேட்டர் தென் 7 இருக்கணும். சாரி 5 இருக்கணும். கரெக்ட்டா சொல்லணும்னா 5 டூ 7க்குள்ள மெயின்டெயின் பண்ணணும். கீழ எழுதிக்கிறங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ஹைப்போகுளோரஸ் ஆசிட் வந்து கிடைக்கும். குளோரினேஷன் பிரிவென்ட்ஸ் ஃபியூச்சர் கண்டாமினேஷன் போட்டுக்கிறங்க. இப்ப எதிர்காலத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ள ரெசிடியல் குளோரின் படிஞ்சு காணப்படும். இந்த ரெசிடியல் குளோரின் என்ன செய்யும்னா, பின்னாடி வரக்கூடிய இப்ப தண்ணி வந்து ஒரு டேங்க்ல வச்சிருக்கீங்க. சுத்திகரிச்சு குளோரின் சேர்த்து. இப்ப வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. தண்ணி குறையுது. புதுசா தண்ணி வருது. அப்ப அதுல பாக்டீரியா கலந்திருக்கு அப்படின்னா, இதுல கீழ படிஞ்சு இருக்கக்கூடிய குளோரின் வந்து புதுசா வரக்கூடிய தண்ணீல இருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் கொல்லும். ஒரு ஃபியூச்சர் கண்டாமினேஷன கன்சிடர் பண்ணும் குளோரினேஷன். அப்ப ரெசிடுயலா குளோரின் படியும். ரெசிடுயலா படியக்கூடிய குளோரின் ஒரு லிமிட்ல தான் இருக்கணும். ஒரு லிமிட்க்கு மேல போச்சுன்னா ரீகார்பனேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி குளோரின் ரிமூவ் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் கீழ பார்ப்போம். எழுதிக்கிறங்க. அடுத்து என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இதுதான் சொன்னது எழுதிக்கிறேன். குளோரினேஷன் பிரிவென்ட்ஸ் ஃபியூச்சர் கண்டாமினேஷன். ஓகே. அந்த ஹைப்போகுளோரஸ் ஆசிட் எழுதிக்கிறங்க. அப்ப HOCl நம்ப ப்ராசஸ்க்கு உட்படுத்தும்போது pH வந்து 8க்கு மேல இருக்கும். அப்ப வந்து H+ அப்புறம் இங்க ஒரு பிளஸ் போட்டுக்கலாம். OCl- அப்படின்னு மாறும். இந்த OCl- ஹைப்போகுளோரைட் அயான்ஸ். அயான்ஸ். இப்ப மேல HOCl பார்த்தோம். கீழ OCl- பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, HOCl தான் எப்பயும் கிரேட்டர் தெனா இந்த ஹைப்போகுளோரஸ் சாரி மேல பார்த்தா ஹைப்போகுளோரஸ் ஆசிட் தான் ஹைப்போகுளோரைட் அயான்ஸ விட அதிகமா இருக்கும். OCl- விட அதிகமா இருக்கும். எத்தன டைம்ஸ் அதிகமா இருக்கும்னா இது 80 டைம்ஸ் வந்து இது அதிகமா இருக்கும். எழுதிக்கிடுங்க. கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப எழுதிக்கிறங்க. வேணா தியரியோட எழுதிக்கிறங்க. இப்ப HCl இஸ் 80 டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் OCl-. அதாவது ஹைப்போகுளோரைட் அயன்ஸ விட ஹைப்போகுளோரஸ் ஆசிட் 80 டைம்ஸ் மோர் எஃபெக்டிவா இருக்கும். அப்ப HOClன்னு சொல்லக்கூடிய குளோரைட் ஆசிட் இஸ் 80 டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் ஹைப்போகுளோரைட் அயன்ஸ் OCl-. ஹைப்போகுளோரைட் அயன்ஸ் போடுது. ஓகே. அதுக்கடுத்து நம்மளோட pH ஓட ரேஞ்ச் வந்து எதுக்குள்ள இருந்துச்சுன்னா, என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது pH வந்து ஒரு 5க்கு கீழ போயிருச்சு அப்படின்னா, குளோரினே ரியாக்ட் ஆகலன்னு அர்த்தம். டஸ் நாட் ரியாக்ட். அதே pH வந்து லெஸ் தென் 5ஆ இருக்கணும். சாரி கிரேட்டர் தென் 5ஆ இருக்கணும். ஆனா லெஸ் தென் 7ஆ இருக்கணும். இதுக்கான மீனிங் என்ன சார் அப்படின்னா, கிரேட்டர் தென் 5னா 5, லெஸ் தென் 7னா 7க்குள்ள. அப்ப 5 டூ 7க்குள்ள இருக்கணும். அப்பதான் உங்களுடைய HOClன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போகுளோரஸ் ஆசிட் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே pH வந்து 8க்கு மேல. ஓகேயா?
அப்பன்னா, அதுவும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா 10 நாள் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா 10க்கு மேல ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஓசிஎல் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் குளோரைட் அயன்ஸ் வந்து அது கண்டாமின் ஆயிட்டு இருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எழுதிக்கிறங்க. பிஹெச் ரேஞ்ச வச்சு பிஹெச்ங்கிறது லெஸ் தென் 5 5க்குள்ள இருக்கு அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அந்த பாயிண்ட். பிஹெச் 5க்கு கீழ போகும்போது குளோரின் ரியாக்ட் ஆகாது. இப்ப குளோரின் டஸ் நாட் ரியாக்ட். அதே பிஹெச் வந்து 5 டூ 7க்குள்ள இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிரேட்டர் தென் 5 ஓகேயா? அண்ட் பிஹெச் வந்து லெஸ் தென் 7. கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 5 டூ 7க்குள்ள. 5க்கு கீழயும் போயிறக்கூடாது, 7க்கு மேலயும் போயிறக்கூடாது. அப்படி இருந்தாவே உங்களுக்கு ஹைப்போகுளோரஸ் ஆசிட் வந்து படிச்சிருக்கோம்னு அர்த்தம். HOCl ஹைப்போகுளோரஸ் ஆசிட் பிரசன்ட். அதே பிஹெச் வந்து கிரேட்டர் தென் 8 10க்கு மேலனா போயிருச்சு அப்படின்னா ஒன்லி OCl மைனஸ் ஹைப்போகுளோரைட் அயன்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஃபவுண்ட்னு எழுதலாம், பிரசன்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகே. இதான் பிஹெச் வேல்யூ வச்சு. அதுக்கடுத்து நம்மளோட குளோரின் எப்படின்னா இருக்கு அப்படின்னா, ஃப்ரீ அவைலபிள் குளோரின் Cl2 அது நார்மல் குளோரின், OCl மைனஸ் ஹைப்போகுளோரைட் அயன்ஸா, HOCl ஹைப்போகுளோரஸ் ஆசிட்டா, நம்ம குளோரின் இருக்கு. அப்ப எழுதிக்கங்க. ஃப்ரீ அவைலபிள் குளோரின் எப்படின்னா ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா, Cl2 OCl minus and HOCl. ஓகே. அதுக்கடுத்து ரியாக்ஷன் வித் அம்மோனியான்னு போட்டுக்கிறேங்க. அடுத்து எழுதிக்கிறேங்க. ரியாக்ஷன் வித் அம்மோனியா. அம்மோனியாவோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்மளோட குளோரின் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப NH3ய HOCl ஓட சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது NH2Cl அப்படிங்கிற மோனோகுளோரமின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் வாட்டர் வந்து தனியா பிரியுது. அப்ப இந்த NH2Clங்கிறது என்ன சார் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. மோனோகுளோரமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதோட pH ஓட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் 7.5. அடுத்து அடுத்து இப்ப வந்திருக்க NH2Cl ஓட ஹைப்போகுளோரஸ் ஆசிட் மிக்ஸ் பண்றோம். அப்ப ரிசல்ட்டா வந்து இந்த மோனோகுளோரமின் NH2Cl HOCl ஓட ஆட் பண்றோம். இப்போ வந்து pH என்ன அப்படின்னா 5 to 6.5 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. இப்ப NHCl2 அப்படிங்கிற டைகுளோரமின் இங்க மோனோனா 1 இருக்குன்னு அர்த்தம் இங்க. டைனா இப்ப 2 இருக்குன்னு அர்த்தம். டைகுளோரமினும் தண்ணியும் தனியா பிரியுது. எதுவுமே இல்லாட்டியும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப எழுதிக்கிறேங்க டைகுளோரமின். அதுக்கடுத்து ரிசல்ட்டா வந்த டைகுளோரமின மறுபடியும் ஹைப்போகுளோரினோட ஆட் பண்றோம். இப்ப pH வந்து
லெஸ் தென் 4.4 போகுது. அப்ப என்ன கிடைக்குதுன்னா நமக்கு ட்ரை குளோரமின்ஸ் 3 கிடைச்சிருக்கு பாருங்க. பிளஸ் H2 வந்து தனியா பிரியுது. ட்ரை குளோரமின்ஸ். நான் கேட்க போறதில்ல. சப்போஸ் கேட்டானா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் குடுத்துருக்கு நோட்ஸ். சிலபஸ் வைஸ் வருங்க இந்த இடத்துல. குளோரமின்ஸ். பாத்துக்கிறேங்க. எல்லாமே ஹைப்போகுளோரஸ் ஆசிட்டோட தான் ரியாக்ட் பண்றேன். அப்ப வந்திருக்க எனக்கு எண்ட் ரிசல்ட் வச்சு தான் அடுத்துக்கே நான் போறேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டு அம்மோனியாவ என்னோட HOClன்னு சொல்லக்கூடிய ஹைப்போகுளோரஸ் ஆசிட்டோட ரியாக்ட் பண்றேன். அப்ப NH2Clங்கிற மோனோ குளோரமின் கிடைக்குது. அந்த எண்ட் ரிசல்ட்ட தான் கொண்டு வந்து மறுபடியும் HOClஓட ரியாக்ட் பண்றேன். அப்ப எனக்கு டைகுளோரமின். அத நான் ரிப்பீட் பண்ணும்போது ட்ரைகுளோரமின்ஸ் வரையும் கிடைக்குது எனக்கு. இப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, என்னென்ன ப்ராசஸோட நம்ம HOCl ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்குது. அது ஒரு pH வேல்யூ ரேஞ்ச் எவ்வளவு? இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னா, மேல சொன்ன pH 3 லிமிட் 5க்கு கீழ போச்சு அப்டின்னா, குளோரின் ரியாக்ட் ஆகாது அப்டிங்கிற pHம், 5 டூ 7க்குள்ள இருக்கு அப்டின்னா, HOCl பிரசன்ட் ஆயிருக்கும் அப்டிங்கிறதும், 7க்கு மேல அதாவது 8க்கு மேல அப்டின்னு வச்சுக்கிருங்க. அதுவும் முக்கியமா அந்த 10, 11 அப்டின்னா வந்துருச்சு அப்டின்னா, OCl மைனஸ் ஒத்தேன் அதாவது ஹைப்பர் குளோரைட் அயன்ஸ் ஒத்தேன் பிரசன்ட் ஆயிருக்கு அப்டிங்கிறதுல தெளிவா இருக்கணும். தீர்க்கமா இருக்கணும். ஓகே. இப்ப அடுத்து ரெசிடியல் குளோரின். ஏன்னா குளோரின் உள்ளுக்குள்ள வாட்டர் சப்ளைக்கு பயன்படுத்துறோம். அப்ப கீழ படிஞ்சு கிடக்குமா குளோரின் அப்டின்னா, ஆமா. சில குளோரின்ஸ் வந்து கீழ வந்து அடியில படிஞ்சு கிடக்கும். அப்ப எஞ்சிய குளோரின் அடிப்பகுதியில படிஞ்சிருக்கக்கூடியது, இல்ல மிக்ஸ் ஆகி கிடக்கக்கூடியது தான் என்ன சொல்றோம் அப்டின்னா, எஞ்சிய பகுதிய ரெசிடுயல் அப்டின்னு சொல்றோம். அப்ப குளோரின்னால அது ரெசிடுயல் குளோரின் அப்டின்னு சொல்றோம். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்னா, எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இப்ப ரெசிடுயல் குளோரினோட ரேஞ்ச் எப்டின்னா 0.1 டூ 0.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த ரெசிடுயல் குளோரின் நல்லதா அப்டின்னா நல்லது தான். ஒருவேளை கீழ படிஞ்சிருக்கக்கூடியது, புதுசா தண்ணி வருதுன்னா, மறுபடியும் என்ன செய்யும் அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா கொல்றதுக்கு பயன்படும். அப்ப எழுதிக்கிறங்க. ரெசிடுயல் குளோரின் அப்படின்னு கட்டி போட்டுக்கிறங்க. குளோரின்குள்ள தான். மேஜர் மெத்தட்குள்ள தான் பார்த்துட்டு இருக்கோம். பெருசா போகும். ரெசிடுயல் குளோரின். ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் ரெசிடுயல் குளோரின்ல அப்படின்னா, ரேஞ்ச் 0.1 மில்லிகிராம் பெர் லிட்டர் டூ 0.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு இருக்கும். ரேஞ்ச். இப்ப வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் குளோரின் டூ பி ஆடட். எப்படி எப்படின்னா குளோரின் சேர்க்கிறோம், ஆட் பண்றோம் அப்படின்னா, ஃப்ரீ அமோனியா, சாரி ஃப்ரீ குளோரின். ஓகே. அதிலேயே வந்து ப்ளீச்சிங் பவுடர் மூலமா சேர்க்கிறோம். குளோரின் டேப்லெட்ஸ் மூலமா சேர்க்கிறோம். குளோட்டமின்ஸ் மூலமா சேர்க்கிறோம். அதுக்கடுத்து குளோரைடு ஆக்சைடு சாரி குளோரின் டை ஆக்சைடு மூலமா சேர்க்கிறோம். அப்ப இந்தந்த ஃபார்ம்லலாம் உள்ளுக்குள்ள வந்து நம்ம குளோரின் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். லிக்விடா, டேப்லெட்டா, இல்ல பவுடரா இது மாரி சொல்லிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்றோம்னா, நமக்கே தெரியாம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து எழுதிக்கிறேங்க. வேரியஸ் ஆஃப் சாரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோரின் டூ பி ஆடட். ஃபர்ஸ்ட் ப்ரீ குளோரின் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் போறேன்.
ட்ரைகுளோரைட பொறுத்தவரை இந்த ஃபார்மா லிக்விட் குளோரின் அண்ட் குளோரின் கேஸ். கேஸ் ஸ்டேட்டத்திலயோ, லிக்விட் ஸ்டேட்டத்திலயோ உள்ள அர்த்தம். இப்ப இந்த ஃபார்மா லிக்விட் குளோரின் ஆர் குளோரின் கேஸ். ஓகே. அதுக்கடுத்து கம்பைன்டு குளோரின். எப்படி இருந்தா கம்பைன் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்புறோம் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. as combined to இல்லாட்டி as combined குளோரின் போட்டுங்க ஃபர்ஸ்ட். ஒன்னு ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் எந்த அளவுக்கு கம்பைண்டா இருக்குன்னா 30% குளோரின் இருக்கு. கால்சியம் ஆக்சி குளோரின் சொல்லுவாங்கல்ல, CaO, Cl2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இப்ப ப்ளீச்சிங் பவுடர்னு போட்டுக்கிறேன். வாட்டர் டேங்க்னா கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களே, ப்ளீச்சிங் பவுடர். CaO, Cl2. அப்ப இதுக்கு நேம் என்ன அப்படின்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு அப்படின்னு போடுங்க. கால்சியம் ஆக்சி குளோரைடு. அந்த CaO, Cl2 எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து குளோரின் இருக்கும் அப்படின்னா 30% வந்து குளோரின் இருக்கு. அடுத்து ரெண்டாவது குளோரின் டேப்லெட்ஸ் போடுங்க. மூணாவது குளோரமீன்ஸ். நாலாவது குளோரின் டை ஆக்சைடு கேஸ். ClO2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இந்த ஃபார்முலாம் குளோரின் இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் கேட்டிருக்கான். 30% குளோரின்ஸ் அதுல கண்டெயின் ஆயிருக்கும். அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் CaOCl2, கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சிகுளோரைடு. இது கேட்டிருக்கான் பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து ப்ராப்ளம் ஒண்ணு கேட்போம். Cl2 ஓட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எவ்வளவு தேவைப்படுது Cl2 அப்படின்னா, டிமாண்ட்னா Cl2 டோஸ்ல இருந்து எவ்வளவு ரெசிடியல் இருக்கு அப்படிங்கிறத கழிச்சுட்டா உங்களுக்கு டிமாண்ட் தெரிஞ்சிடும். இப்ப எழுதிக்கிறேங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். Cl2 டோஸோட மாத்தி கேட்கலாம். அப்ப உங்களுக்கு Cl2 டோஸ்னா உங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் பிளஸ் ரெசிடியல் குளோரின் எவ்வளவு சேர்க்கிறோம். கான்செப்ட்ல பார்க்கணும்னா அப்படி பார்த்துக்கிறேங்க. ஆனா புக்ல வந்து டிமாண்ட் வச்சு தான் ஃபார்முலா மேக் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட்ல கொடுத்து கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு குளோரின் வந்து எவ்வளவு டோஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, குடுக்க போறோம் அப்படின்னா, 2 விஷயத்த கன்சிடர் பண்ணணும். ஒண்ணு நமக்கு தேவையான குளோரின் எவ்வளவு? தேவையான குளோரின் சொல்லும்போது டிமாண்ட்ன்னு சொல்லுவாங்க. டிமாண்ட். அதே வந்து எக்ஸ்ட்ரா குளோரின் ரெசிடியூலா உள்ளுக்குள்ள எவ்வளவு தேங்கி இருக்கும்? ஃபியூச்சர் கண்டாமினேஷன்காண்டி. அத Cl2 ரெசிடியூல்னு சொல்லுவாங்க. அப்ப கான்செப்ட்ல படிக்கணும்னா இப்படி படிச்சுக்கணும். Cl2 டிமாண்ட் பிளஸ் Cl2 ரெசிடியூல். எவ்வளவு நமக்கு தேவை? எவ்வளவு ஃபியூச்சருக்கு வேணும்? அது சேர்த்தது தான் நீங்க எவ்வளவு Cl2 டோஸ் வந்து உள்ளுக்குள்ள குடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கான பார்முலா இப்படிதான். புக்ல எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, டிமாண்ட சொல்லியிருப்பான். அப்ப டிமாண்ட இங்கிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, பிளஸ்ல இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இங்கிட்டு போனோம்னா மைனஸ் ஆயிரும். அப்படி குடுத்துருப்பான். எப்படி பார்த்தாலும் பார்முலா கரெக்ட் தான். இப்ப நீங்க கான்செப்ட்ல படிச்சுக்கிறங்க. இத படிச்சுக்கிறங்க. இதுலேருந்து Cl2 டிமாண்ட் வேணும் அப்படின்னா, டிமாண்ட பத்தியும் வச்சுக்கிறங்க. அப்ப ஆல்ரெடி Cl2 டோஸ் இங்கிட்டு இருக்கு. அப்ப இங்கிட்டு உள்ள ரெசிடியூல் இங்கிட்டு போனுச்சுன்னா, மைனஸ் Cl2 ரெசிடியூல்னு மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப நம்ம எவ்வளவு Cl2 டோஸ் குடுக்கணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு தேவை? பிளஸ் தேவைக்கு அப்புறம் கூடுதலா ஃபியூச்சர் கண்டாமினேஷன்காண்டி எவ்வளவு தேவை? ரெசிடியல். அது 2யும் சம் பண்ணாவே உங்களுக்கு எவ்வளவு டோஸ் குடுக்கணும்ங்கிறது முடிவாயிரும். ஓகே. அதுக்கடுத்து இப்ப ப்ளீச்சிங் பவுடர்ல ப்ராப்ளத்துல கேட்பான்.
இப்ப எக்ஸாம்பிள்ன்னு போட்டு எழுதிக்கிறங்க. இப்ப Cl2 டோஸ் ஒண்ணு குடுத்துட்டு, அதுல இவ்வளோ பெர்சென்டேஜ் ப்ளீச்சிங் பவுடர் இருக்குன்னு போட்டிருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ப்ளீச்சிங் பவுடர்ல குளோரினோட அளவு கண்டுபிடிக்கணும் நீங்க. எவ்வளவு இருக்கு அப்படின்னு. இப்ப Cl2 டோஸ் வந்து 3 மில்லிகிராம் பெர் லிட்டர் குடுக்குறான் அப்படின்னா, அதுல 30% வந்து ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு அப்படின்னா, 30 டிவைடட் பை 100 போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். 10 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு இருக்கு ப்ளீச்சிங் பவுடர்ல அப்படின்னு கண்டுபிடிக்கணும் டோஸ். ப்ராப்ளத்துல வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். வேணா அதுக்காண்டி எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு எழுதிக்கிறங்க. இதுல. அதாவது எவ்வளவு ரிக்வயர்டு ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்பான். ப்ளீச்சிங் பவுடர் ரிக்வயர்டுன்னு கேட்கறான் அப்படின்னா, மேல உங்கட்ட எவ்வளவு Cl2 டோஸ் இருக்கு? அதுல நமக்கு குளோரின் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு ப்ளீச்சிங் பவுடர் 30%. இப்ப பெர்சென்டேஜ் ஆஃப் Cl2 இன் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு போடுங்க. உதாரணத்துக்கு Cl2 டோஸ்ங்கிறது சும்மா உதாரணத்துக்கு தான் குடுக்குறேன். ஒரு 0.6 மில்லிகிராம் பெர் லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. பெர்சென்டேஜ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் உங்களுக்கு தெரியும் 30%. அவனே குடுத்துட்டான் சம்பளம் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப 30% அவனே குடுக்குறான் அப்படின்னா, அப்ப 30/100% அப்போ நம்ம என்ன ஆயிரும்? மேல வந்து 60,000 கீழ 30,000. அப்ப 0, 0 அடி போட்டு 2 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் உங்களுக்கு குளோரின் வந்து தேவைப்படுது. ப்ளீச்சிங் பவுடர் வந்து ரெக்வயர்டா இருக்கு. சார் கிளியர் புரியுதானே சொல்றேனே? அப்ப எவ்வளவு ப்ளீச்சிங் பவுடர் வந்து ரெக்வயர்டா தேவை அப்படின்னு கேட்பான். அப்ப Cl2 டோஸ் எவ்வளவு குடுத்துருக்கானோ அது மேல போட்டுக்கிறங்க. அதுக்கடுத்து Cl2 ப்ளீச்சிங் பவுடர் வந்து பெர்சென்டேஜ் எவ்வளவு குடுத்துருக்கான் அத கீழ போட்டுக்கிறங்க. பெர்சென்டேஜ் 30%னா 30ன்னு போடாம 30/100ன்னு வச்சு போட்டுக்கிறங்க. அப்ப ஆன்ஸர் கண்டுபிடிக்க அவ்வளவு ப்ளீச்சிங் பவுடர் உங்களுக்கு தேவைப்படும். இது எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா குடுத்திருப்பான். அப்ப இவ்வளவு தேவைப்படுது. அப்ப ஒரு அ ஒரு 10 எம்எல்டி வாட்டருக்கு எவ்வளவு தேவைப்படும்னு கேட்பான். இப்போ 1 எம்எல்டிக்கு 2 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு அப்படின்னா, 10 எம்எல்டிங்கும்போது 10 பெருக்கிக்க வேண்டியது தான். அதே மாரி 30 நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டான்னா, 30 பெருக்கிக்க வேண்டியது தான். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. கவலைப்படாதீங்க. இப்பயே நான் ப்ராப்ளம் குடுப்பேன். இந்த குளோரின் மேஜர் மெத்தட் முடிச்ச உடனே, உங்களுக்கு நான் கீழ ப்ராப்ளம் குடுப்பேன். கண்டிப்பா ப்ளீச்சிங் பவுடர் ஓரியன்டா ஒரு ப்ராப்ளம் கேட்பான் கண்டிப்பா. ஓகே. இப்ப அடுத்து அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன் என்னென்ன இருக்கு? அப்ப இது பெரிய பாராகிராஃபா குடுத்திருப்பான். நான் பாராகிராஃபா இல்லாம ஒரே லைன்ல எல்லாத்தையும் முடிக்கிறேன் பார்த்துக்கங்க. எங்க எது வரணும். அப்ப டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன் இப்பயோட ஜேடியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான்னு நெனைக்கிறேன். இதுலேருந்து. ஓகே. பிளெயின் குளோரினேஷன், ஃப்ரீ குளோரினேஷன், போஸ்ட் குளோரினேஷன், டபுள் குளோரினேஷன், பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன், சூப்பர் குளோரினேஷன், குளோரினேஷன் டீகுளோரினேஷன் அப்படின்னு இருக்கு. நல்லா கதை கேட்டுக்கிறீங்களா? அப்படின்னு எழுதலாம். பிளெயின் குளோரினேஷன்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப ஸ்கிரீனிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே. பெருசா மிதந்து வரக்கூடிய பொருளெல்லாம் வடிகட்டுறது. அது எப்படி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கிளாத்து, தேவையில்லாத மரக்கட்டைகளெல்லாம் தேக்கி வைக்கிறது. கோர்ஸ் ஸ்கிரீன், ஃபைன் ஸ்கிரீன் 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 2 டூ 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கோர் ஸ்கிரீன் இருக்கும். ஃபைன் ஸ்கிரீன் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எல்லா பக்கமும் குடுத்திருப்பாங்க அப்படின்னு குடுத்திருப்பேன். இன்க்ளைன்ட்டா 45 டிகிரி அளவுக்கு இருக்கணும். 30 டூ 60 டிகிரி அளவுக்கு ஆப்டிமம் ரேஞ்ச் வந்து அந்த இன்க்ளைன்ட்டா அந்த இன்க்ளைன்ட் ஷேப் வந்து குடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதிலேயே 0.75 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? அது உள்ளுக்குள்ள போற வெலாசிட்டி ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்னா குடுத்திருப்பேன். சரி ஓகே. இப்ப நம்ம இதுல என்ன பேசுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடியும், டர்பிடிட்டி மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு குளோரின் ஆட் பண்றோம் அப்படின்னா, அது பிளெயின் குளோரினேஷன். பிஃபோர் ஸ்கிரீனிங் அண்ட் டர்பிடிட்டி. டர்பிடிட்டி ஒரு லிமிட்ல இருக்கணும். 20 டூ 30 ppmக்குள்ள இருக்கணும். ஆனா ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய குளோரினேஷன் பிளெயின் குளோரினேஷன். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப ஸ்கிரீனிங் பண்ணி வெளில தண்ணி வந்துருச்சு. அடுத்து எதுக்குள்ள கொண்டு போகணும்? செடிமெண்டேஷன்க்குள்ள உட்படுத்தணும். செடிமெண்டேஷன்க்குள்ள உட்படுத்தலன்னா, ஸ்கிரீனிங் பண்ணிட்டேன்னா, ஸ்கிரீனிங் பண்ணதுக்கு அப்புறம் செடிமெண்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, பிஃபோர் செடிமெண்டேஷன் குளோரின் ஆட் பண்றேன் அப்படின்னா, அத ஃப்ரீ குளோரினேஷன்னு சொல்லுவாங்க. கிளியர் இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே. அடுத்தது. இப்ப செடிமெண்டேஷன் அதாவது பிளெயின் செடிமெண்டேஷன், செடிமெண்டேஷன் எய்ட் கோயாகுலேஷன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்? ஃபில்டரேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தணும். அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு கிளாஸே நடத்திருப்பேன் பாருங்க வரிசையா. இப்ப ஃபில்டரேஷன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம குளோரின் சேர்க்கிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் குளோரினேஷன். அப்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா, போஸ்ட் குளோரினேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து பிஃபோர் செடிமெண்டேஷன் பிஃபோர்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ப்ரீ குளோரினேஷன் தான் கேட்டிருந்தாங்க ஜேடியூல. அப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன்?
ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய குளோரினேஷன போஸ்ட் குளோரினேஷன் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப ஃப்ரீ குளோரினேஷனும், போஸ்ட் குளோரினேஷனும் ஒரு இடத்துல பண்றோம். ஐ மீன் செடிமெண்டேஷனுக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி குளோரின் குடுக்குறோம். ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் குளோரின் குடுக்குறோம். அதாவது ப்ரீ குளோரினேஷன் பிளஸ் போஸ்ட் குளோரினேஷன் 2 நடக்குது அப்டின்னா, அத டபுள் குளோரினேஷன் அப்டின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு குளோரினேஷன் எது வரையும் குடுப்போம்? நம்ம தண்ணீல இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதாவது குறிப்பிட்ட பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்ற வரையும் குடுப்போம். அப்ப தண்ணீல இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் கொன்ற வரைக்கும் குடுத்துட்டோம் அப்டின்னா, அதுதான் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் சொல்லுவோம். அப்ப பாக்டீரியாவே செத்துருச்சு. இனிமே குடுக்கக்கூடிய குளோரினேஷன் என்ன சொல்லுவோம்? சூப்பர் குளோரினேஷன். அப்ப எக்ஸஸா குடுக்குறது. அப்ப அது சூப்பர் குளோரினேஷன். அது குறிப்பிட்ட லிமிட்க்கு மேல போயிருச்சுன்னா, அதுவே வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும் தண்ணீல. நீங்க பார்த்திருப்பீங்க. குளோரின் அதிகமா போறதுனால. குளோரின் அதிகமா போனாலுமே உங்களுக்கு வந்து நுரையீரல் ஓரியன்டான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப இத வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும். ஓகேயா? முக்கியமா கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும். அப்ப குறிப்பிட்ட லிமிட்க்கு மேல போச்சு அப்டின்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த குளோரின எக்ஸ்ட்ரா பண்ணத ரிமூவ் பண்ணணும். அப்ப எக்ஸ்ட்ரா பண்ண குளோரின ரிமூவ் பண்றதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸ் தான் குளோரினேஷன். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ளெயின் குளோரினேஷன் சொன்னேன். ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடி. 2வது ப்ரீ குளோரினேஷன் சொன்னேன். செடிமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி. 3வது போஸ்ட் குளோரினேஷன் சொன்னேன். ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். அடுத்து ப்ரீ குளோரினேஷனும் பண்ணணும், போஸ்ட் குளோரினேஷனும் பண்றோம் அப்டின்னா, டபுள் குளோரினேஷன்னு சொன்னேன். அதுக்கடுத்து பாக்டீரியாவ கொல்ற வரை பாக்டீரியாவ எந்த ஒரு புள்ளியில போய் கொல்றோமோ, அந்த புள்ளி வரை கொடுக்கக்கூடிய குளோரினேஷன பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் சொன்னேன். பாக்டீரியாவ கம்ப்ளீட்டா அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குளோரின் குடுக்குறோம் அப்டின்னா, சூப்பர் குளோரினேஷன் அது ரெசிடியூவா கீழ தங்கும். அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரையும் தான் குளோரின் இருக்கணும். 0.1 டூ 0.2 மேல குடுத்திருப்பேன். ஒரு குறிப்பிட்ட லிமிட்க்கு மேல குளோரின் குடுத்துட்டீங்கன்னா, அது அதிகப்படியான குளோரின் வந்து ஒரு கெட்ட சுமல ஏற்படுத்தும். தண்ணீய குடிக்கும்போது. அப்ப அந்த இடத்துல குளோரினேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டோசஸ ரிமூவ் பண்ணணும். இவ்வளவுதான் டோட்டலா இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். சார் கிளியர்? அப்ப கண்டிப்பா ரிப்பீட்டடா ரீசென்ட் டைம்ல இதுல ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ பெரிய பாராகிராஃபா இருக்கும். பாராகிராஃபா இல்லாம ப்ரீ குளோரினேஷன்னா இப்ப நான் என்ன சொன்னேன்? ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப அந்த அளவுக்கு டர்பினிட்டி 20 டூ 30 பிபிஎம் அளவுக்கு இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே போதும். அப்ப நான் சொல்லிட்டேன். சொன்னத தான் வந்து எழுதப் போறேன். அதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு பிரேக் எடுத்துக்கங்க. நானும் பிரேக் எடுத்துக்கிறேன். வந்து நம்ம என்ன சொன்னனோ அதான் எழுதப் போறேன். ரைட். டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன் எழுதிக்கிறேங்க. வரிசையா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். குளோரினேஷன். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிளெயின் குளோரினேஷன். பிளெயின். பிளெயின்னா இப்ப ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்கிரீனிங் தான் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அப்ப அதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் பிளெயினா இருக்குது அப்படிங்கிற மாரி. அப்ப பிளெயின் குளோரினேஷன் பிஃபோர் ஸ்கிரீனிங். ஓகே. அப்ப பிளெயின் குளோரினேஷன். பிஃபோர் ஸ்கிரீனிங். டர்பிடிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா கலங்கல் தன்மை 20 to 30 பிபிஎம். அதுவரையும் இருந்தா தான் இத பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்து 2வது மெத்தட் ப்ரீ குளோரினேஷன். ப்ரீனா முன்னாடி. அப்ப செடிமெண்டேஷனுக்கு முன்னாடி, தொடக்கத்துக்கு முன்னாடி. ப்ரீ குளோரினேஷன். இப்ப பிஃபோர் செடிமெண்டேஷன் அப்படின்னு குடுக்குறேன். அதுக்கடுத்து 3வது போஸ்ட் குளோரினேஷன். போஸ்ட் குளோரினேஷன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், செடிமெண்டேஷன்ல 2 ப்ராசஸுமே முடிச்சுட்டோம். பிளெயின், பயோக்ளிசம். அதுக்கடுத்து ஃபில்ட்ரேஷன் கேட்டகரி உள்ளுக்குள்ள வர்றோம். ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்லோ சாண்ட், ரேபிட் சாண்ட்ல வச்சு முடிச்சுட்டோம். அதுக்கடுத்து நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்ஷன் கேட்டகரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, நீங்க பண்ணக்கூடிய குளோரினேஷன் போஸ்ட் குளோரினேஷன். அதாவது ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன், பிஃபோர் டிஸ்இன்ஃபெக்ஷன். இப்ப ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் அத எழுதிக்கிறேங்க.
ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். அடுத்த 4 டபுள் குளோரினேஷன் போட்டுக்கங்க. டபுள் குளோரினேஷன். இது எப்படி அப்படின்னா, செடிமெண்டேஷனுக்கு முன்னாடியே ஆட் பண்ணணும். இதா இருக்கான ஃப்ரீ குளோரினேஷன் பேரும் இருக்கணும். ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு அப்புறமும் சேர்க்கணும். போஸ்ட் குளோரினேஷன் இவன் வேணும் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்டேஜ்லயுமே குளோரின் ஆட் பண்ணக்கூடிய கேட்டகரி தான் நம்மளுடைய டபுள் குளோரினேஷன். இப்போ ஃப்ரீ குளோரினேஷன் பிளஸ் போஸ்ட் குளோரினேஷன். ஓகே. அதுக்கடுத்து பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். எல்லா பாக்டீரியாவையும் கொல்லுவோம்ல ஒரு ஸ்டேஜ்ல. அதான் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். கிராப் குடுத்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல 45 டிகிரில வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா கிராப் போகும். கீழ படம் வரையிறேன். இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு டிகிரில இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணிருங்க. கேட்பான். டிகிரிய கேட்பான். 5. அதாவது பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் எல்லா பாக்டீரியாவும் இறந்துரும். பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். அந்த புள்ளியில குடுக்கக்கூடிய குளோரினேஷன் தான் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். இப்ப ஹில் ஆல் பேத்தஜெனிக் பாக்டீரியா. theta equal to 45 டிகிரி கிராப்பா இருக்கும். அதுக்கடுத்து சூப்பர் குளோரினேஷன் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஓவர் குளோரினேஷன் ஹை டோசேஜ். அது எக்ஸ்ட்ரா வந்து குளோரின் ஆட் பண்ணி குடுக்கக்கூடிய குளோரினேஷன் தான் சூப்பர் குளோரினேஷன். டோசேஜ் வந்து அதிகமா போயிடும். டீக்ளோரினேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வரும். அடுத்து எழுதுறாத ஓவர் குளோரினேஷன் போடுங்க. ஹை டோசேஜ் வந்து குடுக்குறது. ஃபியூச்சர் கண்டாமினேஷனுக்காண்டி. ஹை டோசேஜ். ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல குடுத்துட்டாவே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் வாட்டர். குளோரின் வாடையில அடிக்கும். இங்க பப்ளிக் வாட்டர் சப்ளைலாம் குடிச்சிருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. குளோரின் வாட்டர் சில நேரங்கள்ல அடிக்கும். அப்ப சூப்பர் குளோரினேஷன் ஆயிருக்கு. ஓவர் குளோரினேஷன் ஹை டோசேஜ் குடுத்துருக்காங்க. டோஸ் குடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப டீக்ளோரினேஷன் பண்ணணும். அப்ப ரிமூவ் எக்ஸ்ட்ரா டோசேஜ்ன்னு குடுங்க. அப்ப ரெசிடியூல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, 0.1 மில்லிகிராம் பெர் லிட்டர் டூ 0.1 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு தான் இருக்கலாம். நீங்க பண்றது கன்னா பின்னான்னு குடுத்தீங்கன்னா, சூப்பர் குளோரினேஷன் ஆயிரும். அப்ப டீக்ளோரினேஷன் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு உட்படுத்துற மாரி ஆயிரும். அப்ப ரெசிடியூல்னு குடுங்க. ஃபியூச்சர் கண்டாமினேஷனுக்காண்டி நம்ம எஞ்சி இருக்கக்கூடிய குளோரின் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ரெசிடியூல் வந்து 0.1 மில்லிகிராம் பெர் லிட்டர் டூ 0.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு தான் இருக்கணும். ஓகே. இப்ப இந்த டீக்ளோரினேஷன் பண்றோம்ல, அதிகமா போகக்கூடிய குளோரின் டோஸ வந்து குறைக்கிறதுக்காண்டி டீக்ளோரினேஷன் பண்றோம்ல, அந்த டீக்ளோரினேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நெறைய இருக்கு. அதோட ஹார்ட் நோட்ல நெறைய டைம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப எழுதிக்கிறேங்க. டீக்ளோரினேஷனுக்கான ஏஜென்ட்ஸ் என்னென்ன பயன்படுத்துறோம்? சல்பர் டை ஆக்சைடு கேஸ், ஆக்டிவேட்டட் கார்பன், சோடியம் தயோசல்பேட்டு, சோடியம் மெட்டாபைசல்பேட்டு, சோடியம் பைசல்பேட்டு, சோடியம் சல்பேட்டு, அம்மோனியா அப்படின்னு கிட்டத்தட்ட 7 வகையான ஏஜென்ட்ஸ் வந்து டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்டா பயன்படுத்துறோம். எழுதிக்கிறேங்க. டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகே.
ஏஜென்ட்ஸ்னு போடுங்க. அப்ப சல்பர் டை ஆக்சைடு கேஸ். SO2. அதுக்கடுத்து ஆக்டிவேட்டட் கார்பன். அடுத்து சோடியம் தயோசல்பேட். அடுத்து சோடியம் மெட்டாபைசல்பேட். இந்த சோடியம் பைசல்பேட். சோடியம் சல்பேட். அதுக்கடுத்து அம்மோனியா. ஓகே. அதுக்கடுத்து டெஸ்டிங் ஆஃப் குளோரின் ரெசிடியூல்ஸ்னு போட்டுக்கிறோங்க. நம்ம குளோரின் ரெசிடியூல கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு டெஸ்டிங் என்ன டெஸ்டிங் பண்றோம் அப்படின்னா அதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கு. ஆர்த்தோவைடின் டெஸ்ட் அதிகம் பயன்படுத்தக்கூடியது மோஸ்ட் காமன். அப்புறம் டிபிடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டையத்தில் அப்புறம் நைலின் டையமின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதான் டிபிடி டெஸ்ட். அப்ப டையத்தில்ங்கிறது டி, பினைலின் அப்படிங்கிறது பி, டையமைன் அப்படிங்கிறது டி. அதுக்கடுத்து குளோரோடெக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட் ப்ரிசியஸ் ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் தான். மோஸ்ட் காமன் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் சொன்ன அடுத்த அயோடின் டெஸ்ட். அப்ப இதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், நார்மல் மேஜர் குளோரின்ல ஒரு பார்ட் தான் நடத்துறீங்க, இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னா இவ்வளவு கொஸ்டின் கேட்கலாம், வேற வழி இல்ல, படிச்சுதான் ஆகணும். இப்ப வந்து டீ குளோரினேஷன் ஏஜென்ட் எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி டீ குளோரினேஷன் ஏஜென்ட் எப்ப பார்த்தோம், எதுக்காண்டி பார்த்தோம், குளோரினோட டோஸ் அதிகமா போனுச்சுன்னா அதை நார்மல் படுத்துறதுக்காண்டி பார்த்தோம். இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய ரெசிடுவல் குளோரின் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஆப்டிமம் ரெசிடியல் வந்து 0.1 டு 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் பண்றோம்ல, அந்த டெஸ்ட் தான் ஆர்த்தோவைடின் டெஸ்ட், இல்ல டிபிடி டெஸ்ட், இல்ல குளோரோடெக்ஸ், இல்ல ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அப்ப டெஸ்டிங் ஆஃப் குளோரின் ரெசிடியூல்ஸ். நான் நோட்ஸ் என்ன குடுக்குறேனோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு லைனோட விடக்கூடாது. நான் எழுதுற நோட்ஸ் எல்லாத்தையும் இது வந்து நீங்களா நினைச்சுக்கிட்டு இதை படிக்க வேணாம் அப்படின்னா போகக்கூடாது. அப்ப அமோனியான்னு கொடுத்த பக்கத்துல NH4 OH கொடுத்தனா அதை படிக்கணும். நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா படிக்கணும். நான் என்ன குடுக்குறேனோ, நீங்க வந்து போஸ்டிங் கிளியர் பண்ணணும். 100% போஸ்டிங் கிளியர் பண்ணணும் சார். மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்னா, நான் குடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். நான் குடுக்குற டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
தெரிஞ்சா 100% நீங்க ஏஇ ட்ரை பண்றீங்களோ, இல்ல ஜேடிஓ ஆர் ஜேஇ ட்ரை பண்றீங்களோ, அத யாராலயும் தடுக்க முடியாது. நீங்க வெளியில போயிட்டு ஒரு லைன் நீங்க எக்ஸ்ட்ரா போய் படிக்க வேண்டியது இல்ல. நான் ஆனா அப்படின்னு போட்டு இது ஆவனா அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவனான்னு படிக்கணும். அது தப்பா படிங்கன்னு நான் சொல்லல. அந்த அளவுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு 2 விஷயம். ஒண்ணு கிளாஸ் நோட்ஸ் தரவா இருக்கணும். நான் குடுக்குற எல்லா டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கரெக்ட்டா இருக்கணும். அதாவது நான் இப்ப ஒரு சின்ன யூனிட் டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் குடுத்துருக்கேன் அப்படின்னாலும், டிஎன்பிஎஸ்சில கேட்கறான்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நான் குடுத்து டிஸ்கஷன் பண்ணிட்டு போறதுல பெரிய விஷயம் இல்ல. அது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டினா கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க கிளியரா வேற எதுவுமே வெளியில போயிட்டு ஒரு புள்ளிய கூட நீங்க வைக்க வேண்டியது இல்ல வெளில போயிட்டு. நான் வந்து YouTubeல ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்த்தேன், இது பார்த்தேன்னு எங்கேயுமே போ வேண்டியது இல்ல. நீங்க வேணா லாஸ்ட்டா வந்து சிலபஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிருங்க. எல்லா சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மே மாசம். எந்த லைனுமே டெக்னிக்கல்ல விட்டுருக்க மாட்டேன். ஓகே. அடுத்து அடுத்து எழுதிக்கிறங்க. இப்ப டெஸ்டிங் ஆஃப் குளோரின் ரெசிடியூஸ்ன்னு குடுங்க. ரெசிடியூல்ஸ் 4 டெஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஆர்த்தோவைடின் டெஸ்ட். ஆர்த்தோவைடின் டெஸ்ட். மோஸ்ட் காமன் மெத்தட். ஆர்த்தோவைடின் டெஸ்ட். ஓகே. அது டிபிடி டெஸ்ட். என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, டையத்தில் ஃபினைலின் டையமின். இது குளோரோடெக்ஸ் டெஸ்ட். The starch iodine test. Starch iodine test போடுங்க. Most precise greater than ஒரு ppm அளவுக்கு இருக்கும். ஓகே. அப்ப ஆர்த்தோ ஐடின் டெஸ்ட் மோஸ்ட் காமன். டிபிடி, குளோரோடெக்ஸ், ஸ்டார்ச் ஐடின் டெஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஒரு ppm மேல இருக்க மாதிரி எடுத்துக்கிறது. ஓகே. பாத்துக்கிறேங்க. அதுக்கடுத்து இதுல ஒரு படம் வந்து குடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. கிராப் வரும். அது பிரேக்கிங் பாயிண்ட்டோட உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் லைன் 45 டிகிரில வந்து இன்க்ளைன்டா போகும். அது 45 டிகிரிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு குடுத்திருப்பேன். பிரேக்கிங் பாயிண்ட் குளோரினேஷன்ல. அப்ப அந்த குளோரினுக்கு ஒரு டயகிராம் இருக்கு. சப்போஸ் டயகிராம் கேட்டானா பாத்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த 45 டிகிரி பிரேக்கிங் பாயிண்ட்ல ரீச் ஆகும் அப்படிங்கிறது கேட்டது. அப்ப நான் குடுக்குற டயகிராம் பாத்துக்கிறேங்க. அவ்வளவுதான். குளோரின் முடியுது. முடிய போகுது. படம் குடுத்துட்டா குளோரினேஷன் முடியுது. அதுக்கடுத்து ப்ளீச்சிங் பவுடர் ஓரினா ஒரு ஒரு ப்ராப்ளம் வச்சு தான் குடுப்பேன். ஒரு ப்ராப்ளம் நடத்திட்டேன்னா அது வாட்டர் சாஃப்ட் ட்ரிங்க்ல என்டர் ஆயிரும். அவ்வளவுதான். அப்ப எழுதிக்கணும் சார். முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து முடிக்க ட்ரை பண்றேன். ஒரு 1 ஹவர் தேவைப்படும் இன்னைக்கு ஈவினிங் சேர்க்காம. பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். ஒண்ணு டிஸ்கஷன்னு இருக்கலாம். இல்ல முடிக்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னா, ஈவினிங் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருவேன் கிளாஸ. ஓகே பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, குளோரின் வந்து எவ்வளோ ஆட் பண்றோம் அப்படிங்கிறது பெர் மில்லிகிராம் பெர் லிட்டர்ல போட்டுக்கிறங்க. குளோரினோட ரெசிடியூல வந்து ஒய் ஆக்சிஸ்ல போட்டுக்கிறங்க. டோஸ வந்து எவ்வளோ குளோரின் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எக்ஸ். ஒய்ல வந்து ரெசிடியூல் குளோரின். அப்ப குளோரின்
ஆடட் மில்லிகிராம் பர் லிட்டர்னு போடுங்க. குளோரின் ரெசிடியூ அப்போது இப்படி தான் வரும். இதான் அதோட பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்க்ளைண்டாக ஒரு 55 டிகிரிக்கு போகும். ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 45 டிகிரி. இது ஓன்னு வச்சுக்கிடுங்க. இதான் ஃபீக்கு ஏன்னு வச்சுக்கிடுங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் நேசம் சின்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் டி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. சரி, பிங்கிற பாயிண்டே கொடுக்கலையோ, இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ டு பிங்கிறது சரி ஓ டு ஏங்கிறது இதுக்குள்ள தான் பாக்டீரியா கொள்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குளோரின் சேர்த்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓ டு ஏ வரை. இப்போ ஓ டு ஏ வந்து கில்லிங்கா பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு வந்துட்டே இருக்கு. அதில் ஒரு இடத்துல பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 பிரேக்கிங் பாயிண்ட் வருது. அப்போ பிங்கிறது பிரேக்கிங் பாயிண்ட். எல்லா பாக்டீரியும் அந்த இடத்துல செத்து போகுது. அப்போ சிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய குளோரினேஷன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சூப்பர் குளோரினேஷன் சிங்கிறது. அப்போ பிங்கிறது என்ன அப்படின்னா பிரேக்கிங் பாயிண்ட் குளோரினேஷன். அப்போ அதோட எல்லா இதையும் செத்து போகுது குளோரினேஷன். அதுக்கடுத்து கொடுக்கக்கூடியதுன்னா எக்ஸ்ட்ரா சூப்பர் குளோரினேஷன் பண்ணுறோம். பி டு சி வந்து சூப்பர் குளோரினேஷன் பண்ணுறோம். அந்த சிக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்யணும், டீக்ளோரினேஷன் பண்ணணும். அப்போ பி டு சிங்கிறது சூப்பர் குளோரினேஷன். அதான் பியில் பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு. சூப்பர் குளோரினேஷன் சார். ஓகே. அப்போ கிராப் வந்து லைட்டாக பார்த்துக்கிறேங்க. இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் லாஸ்ட் குளோரினேஷன் முடிக்க போகிறோம். லாஸ்ட் ப்ராப்ளம் எழுதிக்கிறேங்க. அதாவது ப்ராப்ளம் நம்பர் 1ன்னு போடுங்க. இந்த ப்ராப்ளம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு சார். நிறைய டைம் கேட்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1 ஃபைண்ட் சிஎல்2 டிமாண்ட் போடுங்க. ஃபைண்ட் சிஎல்2 டிமாண்ட் if சிஎல்2 சிஎல்2னா குளோரின் டோஸ் ஆஃப் 0.6 மில்லிகிராம் பர் லிட்டர்னு கொடுத்துட்டான். இஸ் added to have Cl2 residual of 0.2 milligram per liter. Find dose of bleaching powder required if it contains 30% of Cl2. Fine, question படிக்கிறேன். Wait. Also find monthly bleaching powder
powder requirement in kg, requirement in kg to treat 10 mld, 10 milliliter per day. அப்ப கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் CL2 டிமாண்ட். டிமாண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான். அப்ப டிமாண்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கே கொடுத்துருக்கு. அதாவது நார்மலா என்ன கொடுத்துருப்பேன்? CL2 டோஸ் வந்து எவ்வளவு சேர்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா. டோஸ் ஈக்குவல் டு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அதோட என்ன செய்யணும்? எவ்வளவு ரெசிடியூல் இருக்கு? CL2 ரெசிடியூல் இருக்கு. அது ரெண்டையும் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? கிளியர்? ஓகே. அப்ப அதுல என்ன கேட்டிருக்கான்? CL2 டிமாண்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப CL2 டிமாண்ட் இங்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன வரும் பாருங்களா? இங்கிட்ட CL2 டோஸ் இருக்கு மைனஸ் CL2 ரெசிடியூல் வந்து அங்கிட்டு போயிடும். பிளஸ்ல உள்ளது அங்கிட்டு போனா மைனஸ். ஓகே, ஃபார்முலா கிடைச்சிருச்சு. அவ CL2 டிமாண்ட் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் CL2 ஓட டோஸ் எவ்வளவு இருக்குன்னு கொடுத்திருக்கான்? 0.6 மில்லிகிராம் பர் லிட்டர். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம்? 0.6 மில்லிகிராம் பர் லிட்டர் மைனஸ் ரெசிடியூல் எவ்வளவு கொடுத்திருக்கான்? ரெசிடியூல் 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர். அப்ப 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? 0.4 மில்லிகிராம் பர் லிட்டர் தான் என்னோட டிமாண்ட் இருக்கு வாட்டர் சப்ளைல. அப்ப CL2 டிமாண்ட் போடுங்க. ஓகே, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதுவரையும் முடிச்சிட்டேன் கொஸ்டின். ஓகே, CL2 டிமாண்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இங்கே இருந்து வாங்க. ஃபைண்ட் டோஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் ரெக்யர்ட். எவ்வளவு டோஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் வந்து தேவைப்படுது அப்படி ரெக்யர்ட்னு கேட்டிருக்கான். ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான். பவுடர் ரெக்யர்ட்னு கொடுத்துட்டு இப்போ இட் கண்டெயின் 30% ஆஃப் குளோரின். குளோரின் வந்து 30% கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஆல்சோ ஃபைண்ட் மந்த்லி ப்ளீச்சிங் பவுடர். நீங்க கண்டுபிடிக்கிறது என்னன்னா ஒரு குளோரின்ல 30% அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் கண்டெயின் ஆயிருக்கு. இப்போ நான் எவ்வளவு குளோரின் வந்து எவ்வளவு ப்ளீச்சிங் பவுடர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது? அந்த மாசத்துக்கு 10 எம்எல்டி அளவுக்கு தண்ணி யூஸ் பண்றோம்னா அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்ப ப்ளீச்சிங் பவுடர் ரிக்வயர்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? ஈக்குவல் டு உங்களுக்கு CL2 டோஸ் அவசரப்பட்டுறக்கூடாது. டிமாண்ட போட்டுருவாங்க சொல்லுவாங்க. CL2 டோஸ் மேல போட்டுக்கிறேன்னா வகுத்தல் பர்சன்டேஜ் ஆஃப் CL2 இன் ப்ளீச்சிங் பவுடர்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத போட்டுக்கிறணும். அப்ப CL2 டோஸ் வந்து 0.6. அதே பர்சன்டேஜ் வந்து 30/100. அவ போட்டா என்ன சார் வரும் அப்படின்னா 10 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கும். சாரி 2 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கும். சாரி 0 அடிபட்டுரும். அப்புறம் இந்த 10 மேல போனா 6000 2 கரெக்ட் தான். 2 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்துரும். ஓகே. அப்ப ப்ளீச்சிங் பவுடர் ரிக்வயர்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஒரு மாசத்துக்கு வேணும். அதுவும் 10 எம்எல்டி அளவுக்கு தண்ணி பயன்படுத்தும்போது வேணும். அப்ப என்ன செய்றோம் அப்படின்னா, அப்போ ப்ளீச்சிங் பவுடர் ரிக்வயர்ட் ஈக்குவல் டு ப்ளீச்சிங் பவுடர் ரிக்வயர்ட் அட் மந்த் இன் 10 எம்எல்டி ஈக்குவல் டு 30 இன்டு 10 எம்எல்டி. 10 இன்டு எவ்வளவு தேவைப்படுது? 2 2 பெருக்கிக்கங்க. அப்ப 10 இன்டு 30 300. 300 இன்டு 2 600. அப்ப 600 கேஜி வரையும் உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் தேவைப்படுது. ஒரு மாசத்துக்கு 10 எம்எல்டி வாட்டருக்கு. சார் கிளியர்? புரிதலா இருக்கா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதிகமா எல்லாரும் விட்டுட்டு போகக்கூடிய கொஸ்டின். நல்லா படிக்கிறவங்களோட விட்டுட்டு போகக்கூடிய கொஸ்டின். ஏன்னா அந்த ப்ராப்ளம் நடத்திருக்க மாட்டாங்க ஒரு சில இடங்கள்ல. ஆனா ரொம்ப ஈஸி. இது புக்ல போய் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் கால்குலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பி குழப்பி குடுத்திருப்பான். இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க கரெக்ட்டா வந்துரும். CL2 டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரிக்வயர்ட்ல டோஸ் மேல போட்டுட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் கீழ போட்டுருங்க. ஜஸ்ட் இங்க 10 எம்எல்டி குடுக்கல. ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்கறான். அப்ப 30 இன்டு 2 பெருக்கி 60 கேஜின்னு போட்டு போய்க்கிட்டே இருப்பேன். கிளியர்? இல்ல எனக்கு 30 குடுக்கல. ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுது? 10 எம்எல்டி வாட்டர்ன்னு குடுக்குறான். அப்ப 30 விட்டுட்டு 10 இன்டு 2 போட்டு 20 கேஜின்னு போட்டு போய்க்கிட்டு இருப்பேன். கிளியர்? எல்லாரும் புரியுதுதானே சார்? என்ன சொல்றேன்னு? இங்க வந்து 2மே குடுத்திருக்கேன். இதுல ஏதாச்சும் ஒண்ணு தான் அவன் கேட்பான். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும்? இல்ல 30 நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும்? அப்படின்னு தான் கேட்பான். நான் 30 நாளும் குடுத்திருக்கேன். ஜஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு ரிக்வயர்ட் அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்கோம் 2ன்னு. அதுக்கடுத்து 30 நாளுக்கு 30ஓட பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும்? 60 வரும். அதே 10 எம்எல்டி வாட்டருக்கு பெருக்குனா 600 வரும். அப்ப எல்லாமே உள்ளுக்குள்ள குடுத்து 600 கேஜின்னு கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு தான் குடுப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. இப்ப என்ன முடிச்சாச்சு அப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட்ல மைனர் மெத்தட் ஆல்ரெடி முடிச்சுட்டோம்.
மேஜர் மெத்தட் குளோரினேஷன்ல ஏ டு இசட் எல்லாமே முடிச்சாச்சு. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே சார். இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்டர் சாஃப்டனிங். அப்ப வாட்டர் சாஃப்டனிங்னா நீர் மென்னீராக்கல். எப்ப நீர மென்னீராக்குவோம்? கடின நீரா இருந்துச்சுன்னா மென்னீராக்கும். கடின நீர் என்ன அர்த்தம்? ஹார்ட்னஸ் ஆர் அல்கலினிட்டி பிரசன்ட் ஆகியிருக்குது. அப்ப ஆல்ரெடி இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஒரு சில இடங்கள்ல. அத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கிறது தான் இந்த இடம். இப்ப எழுதிக்கிடுங்க. வாட்டர் சாஃப்டனிங் அப்படின்னு ஹெட்டிங் குடுத்துக்கிறேன். வாட்டர் சாஃப்டனிங்கோட ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா, டூ ரிமூவ் த ஹார்ட்னஸ் ஃப்ரம் த வாட்டர். வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்றது. கடின நீரை மென்னீரா ஆக்குறது தான் நம்மளோட ப்ராசஸ். இதுல பாதி விஷயங்கள ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அங்க, இங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள பார்ப்போம். ஒரு சில விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறேன் இதுல. அப்ப டூ ரிமூவ் ஹார்னஸ் ஃப்ரம் த வாட்டர். இப்ப வேணா சிம்பிளா கூட குடுத்துக்கங்க. அதாவது இப்ப பொதுவா வந்து ஒரு நீர்ல வந்து சில மினரல்ஸ் வந்து இருக்கு. இப்ப Ca2+, கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+, ஸ்ட்ரேனியம், அயன் இது மாரி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இதோட கார்பனேட் ஐ மீன் கார்பனேட் CO3 2- அல்லது HCO3 கார்பனேட் ஆர் பைகார்பனேட். இவங்கள உள்ளுக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்ப என்ன ஹார்னஸ் வரும்? டெம்பரரியா, பெர்மனன்ட்டா? கார்பனேட்டா, நான் கார்பனேட்டா? கண்ண மூடிட்டு சொல்லணும். என்ன ஹார்னஸ்? ஆல்ரெடி நடத்தியிருக்கேனே. CO3 கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் சேர்த்தா என்ன வரும் உங்களுக்கு? டெம்பரரி ஹார்னஸ் வரும். கிளியர்? இதே வந்து Cl2, SO4 2- நைட்ரேட்னா சேர்த்தோம்னா பெர்மனன்ட் ஹார்னஸ் வரும். நான் கார்பனேட் ஹார்னஸ் சொல்லுவோம்ல. சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப இதோட சேர்க்கும்போது CaCO3 அப்படிங்கிற காம்பினேஷன் எது வேணுமாலும் கிடைக்கலாம். நான் பொதுவா எழுதுறேன். CO3 யோட ஆட் பண்ணா கால்சியம் CaCO3. அதே பைகார்பனேட்டோட சேர்த்தோம்னா CaHCO3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அதே மெக்னீசியத்துக்கு ஒவ்வொன்னையும் எடுத்து ஆட் பண்ணாலும் இப்படிதான் வரும். நான் பொதுவா உள்ளதை எழுதுறேன். மெக்னீசியம் CO3 இன்னொன்னு MgHCO3 பைகார்பனேட்ஸ் இப்படிதான் கிடைக்கும். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா டெம்பரரி ஹார்னஸ். கார்பனேட் ஹார்னஸ்னு சொல்லுவோம். டெம்பரரி ஹார்னஸ். ஓகே. மெத்தட் ஆஃப் ரிமூவல் போட்டுக்கிறேங்க. அப்ப நார்மல் பாயிலிங் அண்ட் லைம் ட்ரீட்மெண்ட்க்கு உட்படுத்தலாம். அது எப்ப பண்ணுவோம்? எப்போ வந்து பெர்மனன்ட் ஹார்னஸ் மெத்தடுக்கு போறோம் அப்படின்னா, நார்மல் டெம்பரரி ஹார்னஸ ஈஸியா நம்ம பாயிலிங் பண்ணியோ, ஐ மீன் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாட்டர கொதிக்க வச்சு குடிக்கிறதுனாலயோ, இல்ல வந்து லைம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்றதுனாலயோ ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். பெர்மனன்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு நார்மலா தண்ணிய கொதிக்க வைக்கிறதோ, லைம் சேர்க்கிறதோ உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்ப எழுதிக்கிடுங்க. இப்ப டெம்பரரி ஹார்னஸ பத்தி தான் பேசியிருக்கேன். அப்ப மெத்தட் ஆஃப் ரிமூவல். இந்த டெம்பரரி ஹார்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, மெத்தட் ஆஃப் ரிமூவல்னு போடுங்க. ஒண்ணு பாயிலிங். தண்ணிய கொதிக்க வைக்கிறது. ஆனா அந்த பாயிலிங் பண்றதுல வி கேனாட் ரிமூவ் த மெக்னீசியம் ஹார்னஸ் ஃப்ரம் த வாட்டர். இப்ப டெம்பரரி ஹார்னஸ்ல கால்சியம் ஓரியன்டடா இருக்கிற CO3, கால்சியம் பைகார்பனேட் HCO3 இருக்கு. அதே மாரி மெக்னீசியத்துக்கும் இருக்கு. அப்ப டெம்பரரி ஹார்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு தான் பாயிலிங், லைம் ட்ரீட்மெண்ட் கொண்டு வரோம். லைம் ட்ரீட்மெண்ட்ங்கும்போது உங்களுக்கு கால்சியம், மெக்னீசியம் CaCO3, MgCO3 2மே ரிமூவ் பண்ணும். ஆனா பாயிலிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு மெக்னீசியம் கார்பனேட்ட ரிமூவ் பண்ணாது. ஒன்லி கால்சியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட் வந்து தான் ரிமூவ் பண்ணும். MgCO3யோ இல்ல MgHCO3யோ மெக்னீசியம் விடுறத ரிமூவ் ரிமூவ் பண்ணாது. கிளியர்? சார் புரியுதா? இப்போட எக்ஸாம்ல ஜேடியூல கேட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஓரியன்டடா ஏதோ ஒண்ணு கேட்டு வச்சிருந்தா பாத்துக்கிறது. அப்ப இட் கேனாட் ரிமூவ் பை இல்லாட்டி கேனாட் ரிமூவ் Mg அதாவது மெக்னீசியம் ஹார்னஸ்
ஃப்ரம் த வாட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இத லார்ஜ் ஸ்கேலுக்கு பயன்படுத்த முடியாது. உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஒரு குடிநீர் வந்து விநியோகம் செய்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா, அந்த மாரி பெரிய மாஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டருக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்ப நாட் சூட்டபிள் லார்ஜ் ஸ்கேல். திரும்பவும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இட் கேனாட் ரிமூவ்ன்னு தான் குடுத்திருக்கு. மெக்னீசியம் கார்னஸ ரிமூவ் பண்ணாது. அப்ப MgCO3யோ ஆர் MgHCl3யோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். கிளியர்? ஓகேவா? ஓகே. ஆனா டெம்பரரி கார்னஸ ரிமூவ் பண்ணணும். அப்படி கேட்டகரில தான் குடுத்துருக்காங்க. குடுத்துருக்கோம். அப்ப பாயிலிங் அண்ட் அடுத்து சொல்லக்கூடிய லைம் ட்ரீட்மெண்ட் 2மே டெம்பரரி கார்னஸ ரிமூவ் பண்ணணும்னு குடுத்துருக்கோம். ஆனா டெம்பரரி கார்னஸ்ல தான் MgCO3, MgHCl3 இருக்கு. அப்ப மெக்னீசியம் ரிலேட்டடா இருக்கக்கூடியது பாயிலிங் வந்து ரிமூவ் பண்ணாது. ஆனா மத்த இருக்கக்கூடிய கால்சியம், கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட்ட ரிமூவ் பண்ணும். அடுத்து 2வது மெத்தட். இப்ப டெம்பரரி கார்னஸ் ரிமூவ் பண்றதுல 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, லைம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2மே கார்பன் கார்னஸோட கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயன்ஸ் 2மே CaCO3, CaHCO3. MgCO3, MgHCO3 2மே ரிமூவ் பண்ணும். அப்ப லைம் ட்ரீட்மெண்ட்னு போட்டுக்கிறேங்க. ஆடிங் லைம்னு சொல்லுவோம்ல, அதான் லைம் ட்ரீட்மெண்ட். லைம் ஆட் பண்றது. அதே லைம் சோடா ப்ராசஸ்ன்னு அடுத்து இருக்கு. அத நான் கீழ சொல்லுவேன். ஜஸ்ட் இந்த இடத்துல இத எழுதிக்கிறேங்க. லைம் ட்ரீட்மெண்ட். அப்ப இட் கேன் ரிமூவ் கார்பனேட் கார்னஸ், கால்சியம் மற்றும் மெக்னீசியம். கேன் ரிமூவ் கார்பனேட், கார்னஸ், கால்சியம் அண்ட் மெக்னீசியம்னு போடுங்க. ஓகே. அவ்வளதான். அப்ப டெம்பரரி கார்னஸும் முடிச்சாச்சு. வாட்டர் சாஃப்டனிங் மெத்தட்ல டெம்பரரியா இருக்கக்கூடிய கார்பனேட் கார்னஸ இப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு 2 மெத்தட் குடுத்தாச்சு. அந்த ஒரு மெத்தட்ல பாயிலிங் குளோத்தை மெக்னீசியம் ஹார்னஸ் ஃப்ரம் த வாட்டர ரிமூவ் பண்ணாது. கேனாட் ரிமூவ் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகே. இப்ப மேஜர் மெத்தட்க்கு இப்ப தான் வரப்போறோம். எப்படி பெர்மனன்ட் கார்னஸ ரிமூவ் பண்ணுது? நான் பெர்மனன்ட் கார்னஸ எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா 3 கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு மேலேயே குடுத்திருப்பேன் ஒரு இடத்துல. ஆனா டீட்டெயில்டா எழுதியிருக்க மாட்டேன். லைம் சோடா ப்ராசஸ், ஜியோலைட் ப்ராசஸ், டி மினரலைசேஷன் சொல்லக்கூடிய அயன் எக்ஸஸ் அதாவது ஜியோலைட் ப்ராசஸ்னா பேஸ் எக்ஸஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். டி மினரலைசேஷன் ப்ராசஸ்னா அயன் எக்ஸான்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப மேல் லேயருக்கும் கீழ் லேயருக்கும் இடையில ஜஸ்ட் வந்து நம்மளுடைய பேஸ்ன்னு சொல்லக்கூடிய காரத்த மாற்றம் செஞ்சு கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் தான் ஜியோலைட் ப்ராசஸ். அதே அயன எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அயனி பரிமாற்றம். H+ அயன்ஸ கீழேயும், OH- அயன்ஸ மேலேயும். இல்ல OH- அயன்ஸ வந்து கீழேயும், H+ அயன்ஸ மேலேயும். அப்ப இந்த மாரி அயன்ஸ வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு மேல நான் சொல்லியிருப்பேன். ஆனா டீட்டெயில்டா எழுதியிருக்க மாட்டேன். இப்ப இந்த இத டீட்டெயில்டா நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல பார்க்கணும். அப்ப மெத்தட் ஆர் ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் கார்னஸ்ன்னு போடுங்க. மெத்தட் ஆர் ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் கார்னஸ். எழுதிக்கிறேங்க. மெத்தட் ஆஃப் ரிமூவ் பெர்மனன்ட் கார்னஸ். ஃபர்ஸ்ட் 1 என்ன அப்படின்னா, லைம் சோடா ப்ராசஸ். 2வது ஜியோலைட் ப்ராசஸ். பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலே எழுதியாச்சு. ஜஸ்ட் இத எழுதிக்கிறேங்க. அடுத்து டி மினரலைசேஷன் ப்ராசஸ். இல்ல அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மினரலைசேஷன் ப்ராசஸ். இல்ல அயன் எக்ஸ்சேஞ்ச். இதுல லைம் சோடா ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப லைம் சோடா ப்ராசஸ்னா, இப்ப லைம் என்ன சொல்லுவோம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒன் ஆஃப் த லைம். CaOH2. அதே சோடாங்கிறது சோடியம் கார்பனேட். Na2CO3. அந்த சோடாங்கிறது அதான் சோடா. அப்ப லைம் சோடா ப்ராசஸ். கால்சியம் கார்பனேட் சாரி சாரி கார்பனேட் கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 ஐயும் ஆ உங்களுக்கு சோடியம் கார்பனேட் Na2CO3 ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்பொழுது இந்த ப்ராசஸ உட்படுத்தும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்டின்னா, லைம் சோடா ப்ராசஸ்ல பெர்மனன்ட் கார்னஸ ரிமூவ் பண்ண முடியுது.
ஆனா, ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் வந்து ஒரு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்னா 11 இருக்கும். அதே ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் வந்து ஒரு கால்சியம் கார்பனேட்டுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு 11. அதே கால்சியம் கார்பனேட்டுக்கு 9 டூ 9.5 அளவுக்கு இருக்கும். அப்ப லைம் சோடா ப்ராசஸ் வந்து அல்கலினிட்டி இன்கிரீஸ் பண்ணும். ஏன்னா லைம் சேர்த்து சேர்த்து தான் நம்ம இன்கிரீஸ் பண்றோம். அப்போ ஒரு நெகட்டிவ் என்ன அப்டின்னா, நம்மளுடைய அல்கலினிட்டியோட நேச்சர் பிஹெச் ஓட வெளிய கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அல்கலினிட்டி இன்கிரீஸ் ஆகும். அதே சேம் டைம் நல்லது இருக்கா சார் அப்டின்னா, உங்களுக்கு கரோசன ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் அயோடின் அண்ட் மெக்னீசியம் அதோட கலர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். இந்த மாரி விஷயங்கள் சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொன்னா சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் 0 ஹார்ட்னஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. வாட்டர சாஃப்டனிங் பண்றதுக்கு ஹார்ட்னஸ குறைக்கணும். ஹார்ட்னஸ 0க்கு குறைக்கவே முடியாது. மினிமம் ஹார்ட்னஸே 50 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு இருக்கும். பைப்ல வந்து இன்கிரஸ்டேஷன் நடக்கும். ஸ்கேலிங் வந்து தண்ணிய கொதிக்க வைக்கும்போது நடக்கும். அங்கங்க திட்டு திட்டா வெள்ள வெள்ளையா தெரியும். அதுக்கடுத்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் வச்சு வந்து புரொடியூஸ் பண்ணும். ஸ்கேலிங் பண்ணும்போது. தண்ணிய கொதிக்க வைக்கும்போதுனா, லைம் சோடா ப்ராசஸ் உட்படுத்தியிருக்கோம்னா, கீழ வந்து துகள் துகளா படிஞ்சு கிடக்கு. அதான் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் மேஜரா. அப்ப எழுதிக்கிறீங்க பொதுவா. லைம் சோடா ப்ராசஸ் அப்படின்னு ஹெட்டிங் குடுத்துக்கிறேன். 1 லைம் சோடா ப்ராசஸ். இத பொறுத்தவர ஃபர்ஸ்ட்டு இதுல லைம்ங்கிறது என்ன அப்படின்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இவன் தான் லைம். அது கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இத H2 ஓட ரியாக்ட் பண்ணி கால்சியம் ஹைட்ராக்சைடா மாத்துறோம். அவ்வளவுதான் லைம். ஓகே. அதே சோடா Na2CO3 இவங்க சோடா அப்படின்னு சொல்லுவோம். லைம் சோடா ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டு கால்சியம் ஹைட்ராக்சைட நான் என்ன செய்றேன் அப்படின்னா, என்னுடைய மெக்னீசியம் குளோரைட ஆட் பண்றேன். அப்ப எனக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும், CaCl2ங்கிற பிரதியும் கிடைக்குது. கால்சியம் குளோரைடுங்கிறது. அதே மாரி என்னோட சோடா Na2CO3 நான் கால்சியம் குளோரைடு இந்த CaCl2 எண்ட் ரிசல்ட்டோட ஆட் பண்றேன். வீழ்படிவோட. அப்ப என்ன கிடைக்குதுன்னா, மறுபடியும் இங்க வீழ்படிவு கால்சியம் கார்பனேட்ங்கிற சுண்ணாம்பு கல்லு வந்து தனியா ஒதுக்கிறோம். சோடியம் குளோரைடுங்கிறது கிடைக்குது. ஜஸ்ட் கெமிக்கல் லிங்க்ஸ் எழுதிக்கிறேன். இப்ப தியரிட்டிக்கலா எழுதுற விஷயங்கள எழுதுறேன். அப்ப அந்த ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் ஆஃப் இந்த ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் ஆஃப் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 11 அப்படிங்கிற வகையில இருக்கு. அதே சேம் டைம் தி ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் ஆஃப் CaCO3 தி ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் ஆஃப் CaCO3 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 9 to 9.5 அளவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து லைம் சோடா ப்ராசஸ் என்ன செய்யும் அப்படின்னா அல்கலினிட்டி இன்கிரீஸ் பண்ணும். அப்ப லைம் சோடா ப்ராசஸ் இன்கிரீஸ் த alkalinity. Hence, reduce the corrosion and also help in remove iodine and magnesium color. அப்ப அயோடின் மூலமும், மெக்னீசியம் மூலமும் உருவாகக்கூடிய கலரை ரிமூவ் பண்ண பயன்படுது. கரோசனையும் கிளியர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. அண்ட் லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது, லிமிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா டிஸ்அட்வான்டேஜ் கீழ எழுதுவேன். அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் ரிமூவ் அயோடின் அண்ட் மெக்னீசியமும் கலர்ன்னு போடுங்க. ஓகே. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் போட்டுக்கிறங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் இது வந்து எப்பயுமே
நம்ம சாஃப்ட் லைனிங்ல தான் யூஸ் பண்றோம். சாஃப்ட் லைனிங்கோட டார்கெட்டே ஹார்ட்னஸ குறைக்கணும். அப்ப வாட்டரோட ஹார்ட்னஸ 0 கொண்டு வந்தா தான் பியூரா சாஃப்ட் பண்ணிட்டோம். வாட்டர் மென்னீரா மாத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா லைம் சோடா ப்ராசஸ்ல எப்படியா இருந்தாலும் லைம் சேர்த்து, சோடா சேர்த்து தான் நம்ம பண்ற ப்ராசஸே. எப்பயுமே உங்களுக்கு 0 ஹார்ட்னஸ்ன்றத ரீச் பண்ணவே பண்ணாது. சொல்லப்போனா எஃப்ளூவன்ட் மினிமம் ஹார்ட்னஸே 50 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு இருக்கு. நீங்க குறைச்சு கொண்டு வரதே. இப்ப இட் கேனாட் புரொடியூஸ் 0 ஹார்ட்னஸ். பிராக்கெட் எழுதிக்கிறேங்க. எஃப்ளூயன்ட் மினிமம் ஹார்ட்னஸ் $50 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஓகே. அதுக்கடுத்து இன்கிரஸ்டேஷன் ஆஃப் பைப் அண்ட் ஸ்கேலிங் இன் பாயில்னு கொடுக்குறேன். பைப்ல இன்கிரஸ்டேஷன் நடக்கும். இன்கிரஸ்டேஷன் பைப் அண்ட் ஸ்கேலிங் இன் பாயிலிங். பாயிலிங். அதுக்கடுத்து லார்ஜ் குவான்டிட்டி ஸ்லெட்ஜ் ஆஃப் ப்ரொடியூஸ் ஸ்கேலிங் போட்டுக்கிறேன். லார்ஜ் குவான்டிட்டி ஸ்லெட்ஜ் ஆஃப் ப்ரொடியூஸ்டு ஸ்கேலிங். ஓகே. கசடு வந்து அதிகமா படியும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு. பர்மனன்ட் கார்னஸ் ரிமூவ் பண்ணக்கூடியதுல 3 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லக்கூடிய லைம் சோடா ப்ராசஸ் மெத்தட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஜியோலைட் ப்ராசஸ் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஜியோலைட் ப்ராசஸ பொறுத்தவரை நம்ம வந்து இது கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இல்ல பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரீட்மெண்ட்டோட சொல்லலாம். இதுல வந்து ஒரு கிரீன் சாண்டுங்கிறது ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹைட்ரேட்டட் சிலிகேட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் அலுமினியம் அப்படிங்கிறது பேர் இருக்கு. Na2O, Al2O3, XSiO2, OH2O அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரீன் சாண்டை யூஸ் பண்ணி தான் ஜியோலைட் ப்ராசஸை உட்படுத்துறோம். இது ஒரு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்மளால ஈஸியா வந்து 0 ஹார்னஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். கசடுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஸ்லட்ஜ்ங்கிறது படிகிறது இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து நமக்கு இங்க வந்து அதிகமா ரன்னிங் மெயின்டனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. இன்க்ரஸ்டேஷனால பைப்ல பிரச்சனை வராது. அதான் ரெசிடியூலே இருக்காதுன்னு சொல்லிட்டேனே. அது எப்படி இன்க்ரஸ்டேஷன் உருவாகும்? அதே மாரி உங்களால பெர்மனன்ட் கார்னர்ஸ், டெம்பரரி கார்னர்ஸ் 2யுமே உங்களால ரிமூவ் பண்ணிறலாம். டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போனோம்னா, இத ஒரு பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு பயன்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லி. அதே சேம் டைம் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் சூட்டபிள். எப்ப அப்படின்னா, வென் வாட்டர் ஹேஸ் ஹைலி டர்பிடிட்டி அண்ட் அயோடின் அண்ட் மெக்னீசியம் அதிகமா உட்கார்ந்து, அதனால கலங்கல் தன்மை அதிகமாகி கலர் அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த ஜெயலைட் ப்ராசஸ எடுத்துக்கவே கூடாது. அது சூட்டபிளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜியோலைட் ப்ராசஸ்னா என்ன? கேட்டையான் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல பேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்ல லேயர்ல அடுக்கி வைக்கக்கூடிய மண்ணு கிரீன் சாண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான பேரு ஹைட்ரேட்டட் சிலிகேட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் அலுமினியம்னு சொன்னேன். இதுல அட்வான்டேஜ்ன்னு சொல்ல போனோம்னா, நம்மளுடைய டார்கெட் என்ன? வாட்டர சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்றதுலோட மீனிங்கே ஹார்னஸ குறைக்கணும். 0 குறைச்சிட்டோம்னா, அடவே ஹார்னஸ் இல்ல. தண்ணி ரொம்ப மென்னீரா இருக்குன்னு அர்த்தம். அதை இந்த மெத்தட்ல ரீச் பண்ண முடியும். டீமினரி ஃபில்டர்லயும் பண்ண முடியும். இருந்தாலும் இங்க ஈஸியா பண்ண முடியும். அப்ப 0 ஹார்னஸே இல்ல அப்படின்னா, ஸ்லெட்ஜ்ங்கிறது கசடுங்கிறது கீழ படியவே இல்லன்னு அர்த்தம். அதுக்கடுத்து இங்க பைப்ல வந்து கசடு படியவே இல்ல அப்படின்னா, இன்க்ரஸ்டேஷன் ப்ராப்ளம் இருக்காது. கரோசன் ப்ராப்ளம் இருக்காது. ஜியோலைட் ப்ராசஸ்க்கு உட்படுத்தக்கூடிய வாட்டர் பெர்மனன்ட் டெம்பரரி கார்னஸ் 2யும் ரிமூவ் பண்ணப்பட்ட வாட்டரா இருக்கும். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் ஹைலி டர்பிடிட்டின்னு சொல்லக்கூடிய கலங்கல் தன்மை. முக்கியமா அயோடின், மெக்னீசியம்னால உருவாகக்கூடிய கலங்கல் தன்மையில இத பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்து பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு இத பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா காஸ்ட்லி. அதுக்கடுத்து டீமினரலைசேஷன் ப்ராசஸ். மேல கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் குடுத்திருப்போம். கீழ ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் குடுத்திருப்போம். H+OH- இது தண்ணிய உள்ளுக்குள்ள அனுப்பும்போது மேலேருந்து கீழயும், கீழேருந்து மேலேயும் அந்த லேயருக்குள்ள தண்ணி கிராஸ் ஆகி வரும். அப்ப அப்படி கிராஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு என்னன்னா, அயனியாக்கலின் காரணமாக
அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால, கெட்ட விஷயங்கள் அந்த ஹார்னஸ்லாம் ஆவியாகி போயிரும். நல்ல நீர் வந்து உள்ளுக்குள்ள வரும். அப்ப இது வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் இந்த செட்டப் அமைக்கிறதே. அப்ப எந்த மாரி இடங்கள்ல அதிகம் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியில பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஜீரோட் ப்ராசஸ் மாரி தான். நம்மளால ஈஸியா வந்து ஜீரோ ஹார்னஸ அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இன்னும் 2 மெத்தட் சொல்லணும்னா, நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஆனா என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன். ஜியோலைட் ப்ராசஸ்னா என்ன? அதோட அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டீமானியலைசேஷன் ப்ராசஸ்னா என்னன்னு ஒருத்தன் தான் குடுத்துருப்பான். அதையும் நான் சொல்லிட்டேன். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? அவ்வளதான் சார். இந்த வாட்டர் சாப்பிட்டீங்களா? அவ்வளதான். இது சொல்லிட்டேன்னா முடிஞ்சிரும். இது டீசாலினேஷன் சொல்லி உங்களுக்கு டிஸ்டிலேஷன் அந்த ஆர்ஓ மெத்தட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், ஃப்ரீசிங்கு, எலக்ட்ரோ டைலிங்கு, டீமினரைசேஷன், சோலார் எவாப்பரேஷன்ஸ் அதெல்லாம் நடத்தணும். ரைட்டா தான். ஒரு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் தான். அது முடிச்சுட்டோம்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நடத்துவேன். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் உங்களுக்கு முடிச்சுட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கும். வால்வ்ஸ், மேன்ஹோல்ஸ், ஃபயர் ஹைட்ரன்ட்ஸ், வாட்டர் மீட்டர், பைப்பு. அதோட உங்களுக்கு வாட்டர் சப்ளை முடிஞ்சிரும். சார் கிளியர்? புரிதலா இருக்கா? ஒண்ணு ஈவினிங்கே உங்களுக்கு 95% வாட்டர் சப்ளை முடிச்சிருவேன். அப்படி ஈவினிங் டிஸ்கஷன் ஃபுல்லா போகுது அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் வந்து ஃபுல்லா வந்து வாட்டர் சப்ளை முடிச்சுட்டு, வாட்டர் சப்ளை வந்து ஒரு 95% முடிச்சுட்டு, ஈவினிங் செஷன்ல ஒரு 1 ஹவர் கிளாஸும், 1 ஹவர் டிஸ்கஷன் மாரி நாளை கழிச்சு முடிக்கிற மாரி இருக்கு. என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல வாட்டர் சப்ளை ஒரு மேஜர் பார்ட். அதுதான் முடிக்கிறேன்னு சொல்றேன். என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் முடிக்கிறேன்னு நான் சொல்லல. அதுக்கடுத்து சானிட்டரி இன்ஜினியரிங் ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்டர் சப்ளை முடிச்சுட்டாவே அடுத்து எண்ணிறலாம். அது நம்ம ஃப்ரீலிக் பண்ணிறலாம். அடுத்து வந்து ஒரு 10 செஷனுக்குள்ள இல்ல 8 டூ 9 செஷனுக்குள்ள டோட்டல் என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்க முடிச்சிறலாம் அப்படின்னு நம்ம சொல்லிறலாம். இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சார் கிளியர் நீங்க நடத்துனது புரியுதலா இருக்கா? ஓகே தானே? ஓகே சார். டவுட் இருக்கா யாருக்கா? ஓகே சார். டவுட் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்க. மத்தவங்க கிளம்புங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. டவுட் இருக்கவங்க வந்து இருங்க. ஓகே. இல்லையா? ஓகே. கட் பண்றேன்.